மனிதர்களாக வாழ வேண்டும் என்று நாம் விரும்பினால் மனதில் எது சுகமான உணர்வாக இருக்கின்றதோ அதனை நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு பிரதானமாக எடுத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை அதன் அளவில்தான் அமைய வேண்டும் என்ற உறுதியோடு நம்முடைய வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மூச்சிலும் நாம் நம்முடைய தேவைகளாக உணர்வூட்டப்பட்டு கொண்டிருக்கின்றோம். மனதில் வெளிப்படையாக பேசக்கூடிய பேச்சுக்களும் இருக்கின்றன. நான் பேசுவதும் நீங்கள் ஒருவருக்கொருவர் கேட்டுக்கொள்வதும் பரிமாறிக்கொள்வதும் ஒரு உருவம் என்ற அமைப்பில் வாய் வார்த்தைகள் ஒலிகளாக நம்முடைய காதுகளுக்கு சென்று பின்னர் அது என்ன என்பதை நாம் கேட்டறிகின்றோம். பின்னர் நம்முடைய வாழ்க்கையை மனிதர்களுடைய வழிமுறைகளின் பால் நாம் செலுத்துகின்றோம். இதில் நமக்கு நன்மை இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டு குழந்தை பிறந்த நாள் முதலாக அதனை எந்த ஸ்கூலில் சேர்க்க வேண்டும் என்று நாம் மனிதர்களுடைய அறிவுரையை கொண்டு தேட ஆரம்பிக்கின்றோம். ஆனால் இறைவனுடைய உணர்வு இருக்கின்றது. அது உங்கள் குழந்தை, பயிற்றுவிக்கப்படக்கூடிய ஒரு குழந்தை அல்ல. ஞானம் மிக்க குழந்தைகளாக உங்களுக்கு நான் அமைத்திருக்கின்றேன். அதனிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியவை ஏராளமாக இருக்கின்றது. அதன் மீது நீங்கள் பொறுமையாளர்களாக இருக்க வேண்டும் என்று விதிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் மீது நீங்கள் கோபப்படுவதோ அவசரப்படுவதோ கூடாது. அதற்குரிய ஞானங்களோடு அது வளர்ந்து வரும்பொழுது பின்னர் அது சமுதாயத்திற்கு ஒரு அழகான முன்னுதாரணமாக அமையும். ஆனால் மனிதர்களில் பெரும்பாலோர் தங்களுடைய குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடங்களும் கல்விச்சாலைகளும் தான் வாழ்க்கை என்று கற்பித்ததன் காரணமாக உள் உணர்வு இருந்த போதிலும் நமக்கு நம்முடைய அறிவு முக்கியம், அந்த அறிவு பயிற்றுவிக்கப்படக்கூடிய அறிவு இது முக்கியம் என்று எண்ணிக்கொண்டு நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் வாழ்க்கையை அமைக்க ஆரம்பிக்கின்றோம். இதில் அறிய வேண்டியது என்னவென்றால், எதனை நாம் கற்பித்துக் கொடுக்கின்றோமோ அது முன்னரே அந்த குழந்தைகளுக்கு அறிவிக்கப்பட்டதாக ஆயிற்று. அம்மா யார் என்பதை நீங்கள் உங்களுடைய எழுத்து வடிவில் கற்றுக் கொடுக்க முடியாது. தந்தை யார் என்பதை எழுத்து வடிவில் கற்றுக் கொடுக்க முடியாது. உறவு என்ன என்பதை பரிபூர்ணமாக உங்களுடைய மொழிகளின் அடிப்படையில் அதனுடைய பாண்டித்துவத்தை கொண்டு ஒருபோதும் நீங்கள் மற்றவர்களுக்கு உள் உணர்வை, அதனுடைய பாசத்தையும் அதனுடைய தன்மையையும், தாய் தந்தை யார் என்பதையும் அதனுடைய உணர்வுகளையும் விவரித்துவிட முடியாது. ஒவ்வொன்றும் உங்களுக்கு எதனை நீங்கள் கற்பிக்கப்படுகின்றீர்களோ அதைவிட சிறந்ததாக உங்களுக்கு அறிவிக்கப்பட்டுவிட்டது. பள்ளிக்கூடங்களில் ஒரு பெண்ணை போட்டுவிட்டு இது தாய் என்றும், ஒரு ஆணை போட்டுவிட்டு தந்தை என்றும், நடுவில் ஒரு பொம்மையை வைத்துவிட்டு இது பிள்ளை என்றும். எவ்வளவு ஒரு அசிங்கமான போக்கு! இவ்வளவுதானா தாய் தந்தை பிள்ளைகள் என்பதற்கான உதாரணம் இந்த படங்கள் தானா? அதற்கு முன்பாகவே 5வது மாதத்தில் குழந்தை 5வது மாதத்தில் தான் தாய் யார் என்பது தெரியும். அதை போன்று உருவமைப்பு கொண்டிருக்கக்கூடிய 1000 பெண்கள் வந்தாலும் தாய் யார் என்பது தெரியும், தந்தை யார் என்பது தெரியும். அவ்விதமாக இறைவனுடைய பரிபூர்ணமான ஞானங்கள் 5 மாதத்தில் அறிவிக்கப்பட்ட பின்னர் இவர்கள் 5 வயதில் அம்மா அப்பா என்று கற்றுக் கொடுக்கின்றார்கள். இதனை நாம் பெருமையும் கொள்கின்றோம். என் குழந்தை அழகாக அம்மா என்று எழுதுகிறது, அப்பா என்று எழுதுகிறது என்று. இப்பொழுதுதான் முதல் முறையாக அந்த குழந்தை அம்மா அப்பா என்ற அந்த உணர்விலிருந்து தவறி வார்த்தைகளின் பக்கமும் வெளிப்படையான பழக்கங்களின் பக்கமும் திரும்ப ஆரம்பிக்கின்றது. இவ்விதமாக உங்களுடைய உள் உணர்வாக எவற்றையெல்லாம் நீங்கள் கற்பிக்கப்பட்டிருக்கின்றீர்களோ அவை அனைத்துமே ஏற்கனவே உங்களை படைக்கும் பொழுது இறைவன் அமைத்துவிட்டான் முழுமையான ஞானங்களோடு. எதனை நீங்கள் கல்வியாக கற்றுக்கொள்கின்றீர்களோ அந்த முழுமையான ஞானங்களுக்கு பின்னர் நீங்கள் அதனை தரைமட்டமாக ஆக்கி பொருளாக ஆக்கி
உணர்வையெல்லாம் உணர்ச்சிகளாக ஆக்கி நாம் கற்றுக் கொடுக்கும் பொழுது அந்த குழந்தைகள் தங்களுடைய வாழ்க்கையின் போக்கிலிருந்தும் தடுமாறிவிடுகின்றனர். பள்ளி படிப்பு தான், எழுத்து படிப்பு தான், கேள்வி படிப்பு தான் முக்கியம் என்று அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை சீரழிக்க ஆரம்பிக்கின்றனர். உள் உணர்வாக கற்பிக்கப்பட்டது அவ்வளவையும் வெளிப்படையான மனிதனுடைய கற்பித்தலுக்கு அவர்கள் இணையாக்கி விடுகின்றார்கள். உங்கள் அனைவரையும் இறைவன் உணர்வூட்டப்பட்ட உடைய உணர்வுகளால் நீங்கள் உந்தப்படக்கூடிய அந்த வாழ்க்கையை நீங்கள் விரும்பக்கூடியதாகவும் அமைத்திருக்கின்றான். உள்ளுணர்வாக நீங்கள் எவற்றை கொண்டிருக்கின்றீர்களோ அது நிகழ வேண்டும் என்று உங்களுடைய இறைவன் உங்களுக்கு அறிவிக்கின்றான். உள்ளுணர்வாக நான் எவற்றையெல்லாம் என்னுடைய வாழ்க்கையாக கொண்டிருக்கின்றேனோ அவை அனைத்துமே நிகழ வேண்டும். நிகழவில்லை என்றால் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பகுதி பாதிக்கப்பட்டதாக ஆகின்றது. அந்த சூழ்நிலை எனக்கு ஏதுவாக இல்லாத போது என்னுடைய உடல் நலம், மனநலம் நிச்சயமாக பாதிக்கப்படுகின்றது. நீங்கள் உணர்வுடைய மனிதர்களாக இருக்கின்றீர்களே தவிர உணர்ச்சிக்குரிய பொருள்களாக இல்லை, ஜடப்பொருள்களாக இல்லை. மனிதன் என்பவன் மனதால் படைக்கப்பட்டவன், மனதால் அமைக்கப்பட்டிருக்கின்றான். அந்த மனதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அவனுக்கு அவனுடைய இறைவனால் அறிவிக்கப்படக்கூடிய அழகானதும் தூய்மையான வாழ்க்கைக்குமான அடையாளம். உங்களுடைய உணர்வை நீங்கள் பார்ப்பீர்களானால் வெளியிலிருந்து பேசப்படுவதல்ல, உள்ளத்தில் உங்களுடைய இதயத்திலிருந்து உருவாகக்கூடிய அழகான செய்திகள். நீங்கள் சுகமாக வாடுங்கள் என்ற அந்த செய்தி உங்களுக்குள் இருக்கின்றது. அந்த சுகத்திற்கு நீங்கள் ஒரு பொருளை காண முடியாது. சுகத்திற்கு பொருள் இருக்கிறதா சிந்தித்து பார்க்க வேண்டும். சுகம் என்பது உணர்வு சம்பந்தப்பட்டது. அந்த உணர்வு வடிவம் இல்லாதது. அந்த வடிவம் இல்லாத உணர்வுக்கு பொருள்கள் எப்படி அதற்கு நன்மை அளிக்க முடியும்? கண்கள், காது, மூக்கு, வாய், தோல் என்ற 5 ஸ்பரிசங்கள், 5 புலன்கள் இருக்கின்றன. வெளிப்படையான புலன்கள், அதற்கான சுகம் இருக்கின்றது. வெளிப்படையான சுகம் அது மிகவும் சொற்ப நேரமே அன்றி உங்களுக்கு நன்மையை நெடுங்காலம், நீண்ட நாட்கள் அது உங்களுக்கு பொருந்தி வராது. ஆனால் உள்ளத்தினுடைய உணர்வு என்றென்றும் மகிழ்ச்சியையும், என்றென்றும் அழகையும், நிதானத்தையும், அமைதியையும், நிம்மதியான வாழ்க்கைக்குரிய அந்த வாழ்க்கை அமைந்துவிட்டது, அமையும் என்ற நம்பிக்கையின் மீதும் அவ்வளவு அழகாக இறைவன் அமைக்கின்றான். இது நிகழ்ந்தே தீர வேண்டும். எனக்கு இந்த வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்வது என்று தெரியாத நிலையில் நான் என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த எண்ணத்தை ஏற்றுக்கொண்டு அது நிகழ வேண்டும் என்று விரும்புகின்றேன். விருப்பத்தோடு நாம் முதலில் வாழ ஆரம்பிக்கின்றோம். விருப்பங்கள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியானது. ஒருவருடைய விருப்பம் ஒருவருக்குரியதல்ல. உங்களை நீங்கள் கவனிப்பீர்களானால் உங்களில் ஒவ்வொருவரும் தனித்தனித்தன்மையான மனநிலையை கொண்டிருப்பார்கள். ஒவ்வொருடைய தேவையும் ஒவ்வொரு விதமானது. நிச்சயமாக அவர்கள் அந்த திசையின் பக்கம் திரும்புவதாக இருக்கின்றோம். அடிப்படையானது ஒன்று, நியாய உணர்வு. நியாயமாக நான் என்னுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும். அடுத்தவர்களிடமிருந்தும் அந்த நியாயத்தை நான் எதிர்பார்க்கின்றேன். நியாய உணர்வுள்ள மக்களிடம் நிச்சயமாக நன்மைகள் ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்ள முடியுமே தவிர தீமைகளை கொண்டும், பொறாமையை கொண்டும், பகைமையை கொண்டும் ஒருவர் முன் ஒருவர் வரமாட்டார்கள். நிச்சயமாக அது நியாய உணர்வுள்ள சமுதாயத்திற்கு பகைமையும், பொறாமையும், போட்டியும் விரோதமானது. உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த செய்தியை அறிவிக்கக்கூடியவர்கள் வானவர்கள், தூதர்கள் உங்களுடைய உள்ளத்தில் பேசிக்கொண்டிருப்பது. இறைவனிடமிருந்துள்ள வானவ தூதர்கள் உங்களிடம் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். உங்களுக்கான செய்தியை அவனுடைய அனுமதியை கொண்டு அறிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இது உங்களுக்காக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இறைவனிடமிருந்துள்ள ஒரு பெரும் பாக்கியம். நீங்கள் சுகமான வாழ்க்கையை வாழ வேண்டும், அழகான வாழ்க்கையை வாழ வேண்டும். இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம். அலங்கோலமான வாழ்க்கை கூடாது, படடமான வாழ்க்கை கூடாது, ஆடம்பரமான வாழ்க்கை கூடாது. ஆனால் பிறருக்கு அழகை அளிக்கக்கூடிய நிதானமான, நியாயமான உணர்வுள்ள மக்களாக, தூய்மையான மக்களாக, அழகுள்ள மக்களாக, அகத்தின் அழகு நிரம்பியவர்களாக நீங்கள் வாழ வேண்டும். இது உங்களுடைய இருதயத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அழகான செய்தி. இந்த செய்தியை மறுப்பவர்கள் யார்? இந்த செய்திக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவர்கள் யார்? இது வேண்டாம் என்று கூறக்கூடியவர்கள் யார்? ஒவ்வொருவரும் தனித்தனியாக அமைக்கப்பட்டிருக்கின்றீர்களா? எல்லோரும் ஒரு கூட்டமாக, ஒட்டுமொத்த ஒரு ஆற்று மந்தை கூட்டமாக, கால்நடை கூட்டமாக அமைக்கப்பட்டிருக்கின்றோமா? உங்களுடைய உள்ளம் சொல்லக்கூடிய பதில் என்ன? நாம் அமைக்கப்பட்டிருப்பது ஒவ்வொருவருக்கும் இங்கே இருக்கக்கூடிய 200 பேர் இருக்கீங்கன்னு சொன்னால் அவ்வளோ பேருக்கும் தனித்தனியான வழிகளில் உங்களுடைய எண்ணங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றனவா? தேவைகள் வித்தியாசமாக ஒருவருக்கொருவர் ஒரே மாதிரியான தேவையை கொண்டிருக்கின்றீர்களா? இந்த தேவைகள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனிய முறையை நிறைவேற வேண்டும் என்றால் அந்த தேவையானது அரூபமாக இருக்கின்றது. சுகமான வாழ்க்கை என்பது அரூபமான வாழ்க்கை. சுகத்திற்கு பொருள்கள் கிடையாது.
என் மனதிற்கு ஒரு வேதனை வந்துவிட்டால் எவ்வளோ சுகப்பொருள் இருந்தாலும் அனுபவிக்க முடியாது. என் மனதிற்கு ஒரு பதட்டம் வந்துவிட்டால் எவ்வளவு அழகான வாழ்க்கையை கொண்டிருந்தாலும், வெளிப்படையாக இருக்கக்கூடிய ஆடம்பரமான வாழ்க்கை கொண்டிருந்தாலும் அது அலங்கோலமாக மாறிவிடும். நாம் தீர்மானிப்பது, பொருள்களை கொண்டு சுகமான வாழ்க்கை வாழ்கின்றோம் என்று தீர்மானிப்பது மிகவும் அற்பமான சுகத்தை கொடுக்கக்கூடிய, பின்னர் எந்த ஒரு நன்மையும் நம்மை விட்டும் எந்த நிமிடமும் தவறிடுமோ என்று பயந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கையை வாழ்கின்றோம். அது நிகழவும் செய்யும், நிச்சயமாக நிகழும். உள்ளத்தில் எது சுகமானதாக இருக்கின்றதோ அதனை யார் ஏற்றுக்கொள்கின்றார்களோ அவர்களுக்கு அந்த வாழ்க்கை உண்டு. வெளிப்படையான வாழ்க்கை, பொருள்களை கொண்டுதான் சுகம் என்று யார் திரும்புகின்றார்களோ அவர்களுக்கு அதிலிருந்தும் வாழ்க்கை இருக்கின்றது. ஆனால் அது சொற்பமான வாழ்க்கையை தவிர கிடையாது என்று முன்பே எச்சரிக்கையாக அமைகிறது. எல்லா பொருள்களும் அழியக்கூடியதாக இருக்கின்றது. வானங்களும் பூமியும் சூரியனும் சந்திரனும் ஒரு நாள் அடியும் என்பது தெரியும். நட்சத்திரங்களிலும் ஓட்டைகள் விழுந்து கொண்டிருக்கின்றன, அதுவும் அடிந்து கொண்டிருக்கின்றன என்பதும் தெரியும். உலகம் ஒரு நாள் அடியும் என்பதும் நாம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றோம். இது நியாய உணர்வுள்ள ஒவ்வொருவருக்கும், எல்லா மனிதர்களுக்கும் அந்த இருதயத்தில் ஒரு நாள் உலகம் அழியும். அழிந்த பிறகு மீண்டும் நாம் படைக்கப்படுவோம் என்பதும் இருக்கின்றது. அதனை வெளிப்படையாக மறுத்தாலும் உள்ளுக்குள் இறந்துவிட்டால், யாரேனும் ஒரு நெருக்கமாக இறந்துவிட்டால் அவருடைய ஆன்மா நல்ல விதமாக பிரிந்ததா, சாந்தியடைந்த ஆன்மாவாக பிரிந்ததா என்பதை நாம் ஒருவருக்கொரு கேட்டுக்கொள்வோம். இவற்றையெல்லாம் படிப்பறிவை கொண்டு நாம் அளந்துவிட முடியுமா? சிந்தனையுடையோருக்கு உணர்வுகள் பதிலளிக்கும். நிச்சயமாக நீங்கள் அறிவிக்கப்பட்டது தான். நீங்கள் மீண்டும் படைக்கப்படுவீர்கள். உலகம் அழியும், மீண்டும் படைக்கப்படும். உங்களுடைய செயல்களுக்குரிய நீங்கள் கூலி கொடுக்கப்படுவதற்காக. இப்பொழுது இறைவனிடம் வந்துள்ள செய்தி, உங்களை நாம் நியாய உணர்வுள்ள ஒரு சமுதாயமாக நாம் ஆக்கியிருக்கின்றோம். நியாயமுள்ள சமுதாயமாக, உணர்வுள்ள சமுதாயமாக. என்னுடைய வானவர் தூதர்கள் உங்களிடமிருந்து உங்களுடைய தேவைகளை அவங்களுக்கு அறிவித்து அதன்பால் வழிகாட்டக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். எல்லாமே அரூபமானது. நீங்கள் பணிவுடனும் பயபக்தி உடையவர்களாகவும் தீர்க்க சிந்தனையுடையவர்களாகவும் இருப்பீர்களானால், இது அவசியம் என்பதை உணர்வீர்களானால், இந்த மூன்றுக்குமே பொருள் கிடையாது, உணர்வு தான். உங்களுடைய நாளைய வாழ்க்கையை நீங்கள் இன்று கொண்டு வர முடியாது. நாளைய வாழ்க்கை உணர்வு ஊட்டப்பட்டதாக இருக்கின்றது. இனிதான் அது படைக்கப்பட வேண்டும். நாளைய வாழ்க்கை இரவின் பொழுது அந்த உணர்வுக்கு பிறகு, அந்த இரவின் பொழுதுடைய ஓய்வுக்கு பிறகு, அமைதிக்கு பிறகு, நீங்கள் யார் என்பதை தெரியாமல் உங்களை அயற்சிக்குள்ளாக்கின்ற பிறகு மீண்டும் உயிர்ப்பிக்கப்படும் பொழுது புதிய உலகம், புதிய விடுதல் உங்களுக்காக அங்கே இருக்கின்றது. எப்பொழுது நீங்கள் உங்களை நாளைய வாழ்க்கையை இன்று கொண்டு வர முடியாது என்று எண்ணும் பொழுது, அது உண்மைதான் என்று உணரும் பொழுது நியாயமுள்ள மக்கள். நாளைய வாழ்க்கையை நான் இன்றே கொண்டு வந்து விடுவேன் என்று நீங்கள் நம்பி உங்களுடைய காரியங்கள் ஈடுபடும் பொழுது நிச்சயமாக நாம் வரம்பு பெரியவர்கள். அனைத்து வரம்புகளையும் நாம் மீறிவிட்டோம். நாளைய வாழ்க்கை உங்களிடம் இல்லை என்பதும் உங்களுக்கு தெரியும். உங்களுடைய உயிர் யார் கையில் இருக்கிறது என்பதை கேளுங்கள். உங்களிடம் கேளுங்கள், உங்களுடைய உயிர் யார் கையில் இருக்கிறதுன்னு கேட்கும்போது பதில் வானவர் தூதர்கள் உணர்வாக அறிவிக்கின்றார்கள், இறைவன் கையில். அவ்வாறு இருக்கும்போது நான் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு என்னென்ன செய்ய முடியும் என்று நீங்கள் உங்களுடைய வழிபாட்டு முறைகளில், உங்களுடைய மக்கள் கூறக்கூடிய வழிமுறைகளில் நீங்கள் சென்று கொண்டிருக்கின்றீர்களே, உடலை நாம் திடமாக வைத்துக்கொள்ள வேண்டும், உடலை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று. இது எந்த அளவுக்கு நியாய உணர்வு உள்ளது? நியாயத்துக்கு புறம்பாக சென்று கொண்டிருக்கும் போது அவ்வளவு அநியாயங்களிலும் நான் ஆகி அதனுடைய பிரதிபலன்களை நான் அனுபவிக்க வேண்டியிருக்கும், அதனுடைய பலன்களை நான் வாட வேண்டியிருக்கும். நியாய உணர்வுக்கு அப்பால் அவ்வளவும் பொய்யையும் மாயையும் நாம் கற்றுக்கொண்டு அதனை வழிபாடாக ஆக்கிக்கொண்டு திரிகின்றமை தவிர சத்தியத்தையும் உண்மையும் கொண்டு நாம் வாழ ஆரம்பிக்கவில்லை என்பதை இன்று நாம் அஞ்சிக்கொள்ள வேண்டும். இன்றைய பொழுது இன்று விடுகின்றது, நாளைய பொழுது நாளை விடியும். இன்று என்னுடைய பொழுதை நாளைய வாழ்க்கையோடு சேர்த்து விடுவித்துக் கொள்வேன், சேமித்து வைத்துக் கொள்வேன், வாழ்நாள் முழுமைக்கும் நான் அதில் வாழ்வேன் என்று இருக்கும் பொழுது வீணான கற்பனை. இறைவன் உங்களுக்காக ஒரு உதாரணத்தை கூறுகின்றான். இறை உணர்வுக்கு பதிலாக உங்களுடைய கல்வி அறிவை நீங்கள் அதிகமாக நம்பிக்கை கொள்கிறானால், அவன் ஒருவனை தவிர கதி இல்லை என்ற அந்த ஒரு போக்கை மேற்கொள்ளாமல், எனக்கு எல்லாம் தெரியும், பொருள்களை சேமித்து வைத்துக்கொண்டு மேன்மேன் மாளிகைகளையும் மாளிகைகளையும் கட்டிக்கொண்டு என்னுடைய பொருளாதாரத்தில் அவ்வளவு நான் சேர்த்து வைத்துக்கொண்டு பொருளை கொண்டு நாளைக்கு நான் வாழ்வேன்,
என்னுடைய மாளிகைகளையும் மேன்மேன் மாளிகைகளையும் நான் வைத்துக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். எனக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. உலகத்துடைய பொருள் அவ்வளவும். பூமியில் ஒரு சிறு நடுக்கம்தான், அவ்வளவும் புதைந்து போகும். நாம் அறியாதவர்கள் இல்லை. ஆனாலும் நடுக்கம் வந்தால் பார்த்து கொள்ளலாம். நீங்களே புதைந்து விடுவீர்கள், பிறகு பார்த்து கொள்ளலாம் என்ற பேச்சு கிடையாது. அந்த நேரத்தில் நீங்கள் உணர்வு கொள்வதன் காரணமாக உங்களுக்கு எந்த பயனும் கிடையாது என்பதையும் இப்பொழுது உங்களுக்கு எச்சரிக்கையாக அமையும். பூமி நடுங்கிவிட்டால் அந்த நேரத்தில் நான் இறைவனை நம்புவதும் இவ்வளவு காலமும் நான் அதனை மறுத்து வாழ்ந்து கொண்டிருந்ததும் இந்த நாளில் எனக்கு நம்பிக்கை கொள்வதும் உணர்வடைவதும் பயனளிக்காது என்பதை நாம் உணர வேண்டும். சத்தியத்தை கொண்டு வாழ்ந்து பழக வேண்டும். அந்த சத்தியத்தை கொண்டு வாழ்ந்து பழகும் பொழுதெல்லாம் நாளைய வாழ்க்கையை நான் இன்று நிறைவேற்றிக் கொள்வேன், என்று நான் நிலைப்படுத்திக் கொள்வேன் என்று நான் எண்ணும் பொழுதெல்லாம் உள்ளூர அச்சம் வேண்டும். தவறு செய்கின்றோம் என்று. இன்றைய வாழ்க்கையில் இறைவனுடைய உதவி வேண்டும், நாளைய வாழ்க்கையிலும் இறைவனுடைய உதவி வேண்டும். இந்த வகையில் நாம் வாழ வேண்டும். இருந்தபோதிலும் நாம் அந்த ஒருவனை தவிர கதி இல்லை என்ற எண்ணத்தில் நாம் ஆகி இறைவனுக்கு மட்டுமே பணிந்து அதன் காரணமாக பயபக்தியையும் இறைவன் அளிப்பானே, அங்கு பொறுமையையும் அளிக்கின்றான், அங்கு அமைதியையும் மிக அழகான வாழ்க்கையினுடைய ஆரம்பத்தையும் அமைக்கின்றான். பொறுமையை மேற்கொள்வோருக்கு உள்ளட்சம் மிக அவசியம். அந்த உள்ளட்சமுடையோர் உணர்வின் பக்கம் திரும்புவார்கள். அங்கு அவனை தவிர கதி கிடையாது. நாளைய வாழ்க்கை நாளை விடிந்த பிறகுதான் அந்த வாழ்க்கை. அடுத்த நொடிப்பொழுதான வாழ்க்கை, அடுத்த நொடி உருவாகும் பொழுதுதான் அந்த வாழ்க்கை. உங்களுக்காக உருவாக்கப்படுகின்றது ஒவ்வொரு நொடியும். ஒவ்வொரு மூச்சிலும் உங்களுக்கான தேவைகள் அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இவற்றை நீங்கள் கணிப்பீர்களாயின் எண்ணி முடியாது, எழுதுவீர்களாயின் எழுதவும் முடியாது. உலகில் உள்ள அனைத்து மரங்களும் தீர்ந்து போகும், அவருடைய வார்த்தைகள் எழுத முடியாது. ஒவ்வொரு மூச்சிலும் உங்களுக்காக உங்களுடைய தேவைகள் அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. உணர்வாக நீங்கள் பின்பற்ற வேண்டியதெல்லாம் உங்களுடைய வானவர் தூதர்கள் உங்களுடைய உள்ளத்தில் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அழகான உணர்வின் பக்கம் இறைவன் சாட்சியமாக அவர்கள் உங்களுக்காக கூறுகின்றார்கள். அவ்வளவும் சத்தியமானது. ஏனென்றால் அழகான விஷயங்கள் ஒவ்வொன்றும். அதனை நாம் மறக்கும் பொழுது உங்களுடைய உள்ளத்தில் கெட்ட சக்திகளும் அங்கு உருவாகும். அந்த கெட்ட சக்திகளும் பேசும். இவையெல்லாம் நமக்கு வாழ்க்கைக்காகமானதல்ல. கற்பனையில் வாழக்கூடாது. எது சுகமாக வாழ வேண்டும் என்று எண்ணுவது கற்பனை. சுகமாக வாழுங்கள் என்று கூறுவது கற்பனை வாழக்கூடாது என்று கூறுகின்றார்கள். இந்த மனிதனை நாம் பின்பற்றுவோமே ஆனால் நிச்சயமாக நாம் இன்று பெரும் நஷ்டவாளிகளாக ஆகிவிட்டோம். நஷ்டத்திற்கான பாதையின் பக்கம் நாம் செல்ல ஆரம்பித்து விட்டோம். உள்ளட்சம் கொண்டவர்களாக இறைவனுடைய வாக்குகளுக்கு மிகையாக எதனையும் செய்துவிடக்கூடாது. இறைவனுடைய வாக்கு சத்தியமானது, அதற்கு மிகையானதும் இல்லை, அதோடு அழகான செய்தியும் இல்லை என்பதை இன்று நாம் அறிகிறோம். அவனை தவிர கதி இல்லை என்ற அந்த உணர்வுக்காக வேண்டும். அது உள்ளட்சத்தை இயற்கையாகவே கற்பித்துவிடும். உன்னை தவிர கதி இல்லை என்று ஆகக்கூடிய அந்த நேரத்தில் எவ்வளவு பயங்கரமான சூழ்நிலை, எவ்வளவு பதற்றமான சூழ்நிலை, எவ்வளவு ஆபத்தான சூழ்நிலை இருந்தால் அந்த ஒரு வார்த்தை வரும். அந்த நேரத்தில் நிச்சயமாக உன்னை விட்டால் கதி கிடையாது என்று ஒவ்வொருவரும் கூறுவோம். அந்த நாள் வருவதற்கு முன்பாக நிச்சயமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கின்றோம். பெரும் துன்பத்தில் ஆகியிருக்கக்கூடிய மக்கள் அனைவரையும் பார்க்கின்றோம். உதாரணமாக மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ள ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அவனை விட்டால் கதி இல்லை என்று கூறிக்கொண்டு அங்கு உட்கார்ந்திருப்பார்கள். மருத்துவர்களும் கைவிட்டு விடுவார்கள். பின்னர் இவர்களுடைய பிரார்த்தனையின் காரணமாக இறைவன் அவர்களுக்கு ஒரு சுகத்தை அளிக்க அந்த நிமிடத்திலேயே இறை உணர்வை மறந்துவிட்டு, அதனை நம்பிக்கை கொண்டதை மறந்துவிட்டு நன்றி கட்டத்தனமாக டாக்டர்களுக்கு புகழாரம் செலுத்துவார்கள். அதனையும் இறைவன் மன்னித்து வாழ வைக்கின்றான் சொற்ப காலத்திற்கு. பின்னர் மீண்டும் அதே நிலை, மீண்டும் உங்களுக்கு அதே பிரார்த்தனை, மீண்டும் சுகமாக்குகின்றான். இது ஒரு காலத்தோணின் மீது சென்று கொண்டிருக்கின்றது. ஒரு நேரம் வரும்பொழுது இதற்கு மேல் நீங்கள் நல்லுணர்வு பெற மாற்றீர்கள் என்று இறைவன் அறியும் பொழுது உங்களுடைய கணக்கை முடிக்கின்றான். பிறகு உங்களுக்கு மீண்டும் அதன்பால் இறை உணர்வின்பால் சொல்வதற்கு வழி இல்லை. மீண்டும் நீங்கள் நல்லுணர்வு பெறுவதற்கு வழி இல்லை. மாரடைப்பு வந்துவிட்டது, டாக்டரிடம் செல்கின்றீர்கள், இது ஹார்ட் அட்டாக், என்ன செய்கிறதுன்னு தெரியாது, 2 நாட்களுக்கு ஒன்றும் சொல்ல முடியாது உங்களுக்குன்னு சொல்லி அவர் அட்மிட் பண்ணதுக்கப்புறமா இந்த 2 நாட்களும் அவர் செய்வது என்ன? 2 நாட்களில் பிழைத்துவிடுவார் என்று கூறினால் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கின்றது. 2 நாட்கள் எதுவும் கூறுவதற்கில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அப்பொழுது உள்ளுணர்வாக இருக்கின்றது, நான் பிழைக்க வேண்டும். அந்த குறிப்பிட்ட மனிதர் அதனை நம்பிக்கை கொள்கின்றார். வெளியில் யார் பிரார்த்தனை செய்கின்றார்களோ அது முக்கியமே கிடையாது. என்னுடைய சுய உணர்ச்சிகள் தவறிவிட்டன. கண்கள், காது, மூக்கு, வாய் என்ற இந்த உணர்ச்சிக்குரிய இந்த 5 புலன்களும் தவறிவிட்டன. உள்ளத்தில் உணர்வாக இருக்கின்றது.
சுகமாக வேண்டும். இன்னும் வானவர் தூதர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். நம்புகிறீர்களா இல்லையா? நான் உணர்விளக்கும் பொழுது வெளிப்புற உலகினுடைய எந்த விஷயமும் எனக்கு இல்லை என்று நான் மயங்கிவிடும் பொழுது இது ஒரு இறைவனிடமிருந்துள்ள மாபெரும் அருள். இதை கொண்டு மீண்டும் நான் பயப்பட முடியாது. இனி உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு செய்தி சுகமாகுங்கள் என்று அதை மட்டும்தான் கேட்க முடியும். அதனை நான் நம்பிக்கை கொள்கின்றேன். வெளிப்புற பலன்களிலிருந்து அவ்வளவு நீங்கிவிட்டதன் காரணமாக இவர்கள் எவரையும் நம்பிக்கை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லாமல் ஆகிவிட்டது. இது மயக்கமற்று விட்டார்கள், சுய நினைவிழந்து விட்டார்கள். இந்த நிலையில் என்ன செய்வது என்று டாக்டர்களுக்கு தெரியவில்லை. கண் வெடிச்சா பார்க்கலாம் அப்படி சொல்கிறாங்க. கண் வெடிக்கின்றது. எப்படி வெடிக்கின்றது என்பதை இதன் மூலமாக அறிய வேண்டும். வெளிப்புற பலன்கள் இணை வைப்பு. இவருக்கு உதவுவார், இந்த மருந்துகள் உதவும், இந்த ஆஸ்பத்திரி உதவும், இத்தனை மக்கள் இருக்கின்றார்கள், காப்பாற்றி விடுவார்கள் என்ற இறைவனுக்கு பதிலாக மற்றவர்கள் அனைவரையும் நம்பிக்கை கொண்டிருந்தோம். எப்பொழுது நான் என்னுடைய சுய நினைவை இழக்கின்றேனோ உலகம் பூராவும் நீங்கிவிட்டது, உலகத்தினுடைய அறிவு பூராவும் நீங்கிவிட்டது. இனி அவர்களை நம்பிக்கை கொள்வதற்கு வழியும் இல்லை, ஏனென்றால் மூடப்பட்டதாகிவிட்டது. ஒன்றே ஒன்றுதான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், உள்ளத்தில் நான் சுகமாக வேண்டும். நினைவு தவறிவிட்டது, உள்ளம் தவறவில்லை. அங்கு இருக்கின்றது இறைவனுடைய உணர்வு, நாம் சுகமாக வாழ வேண்டும் என்று. இது டாக்டர்களுக்கும் தெரியாது, சுற்றி இருப்பவர்களுக்கும் தெரியாது. அவருக்கும் அவருடைய இறை உணர்வை புகட்டிக் கொண்டிருக்கூடிய மாணவர் தூதர்கள் இவர்களுக்கு இறைவன் அனுமதி கொண்டு அளித்துக் கொண்டிருக்கின்றார்கள் தன்னுடைய நற்செய்தியை. நிச்சயமாக உங்களுக்கு நல்லுணர்வு இருக்கின்றது, நீங்கள் நியாய உணர்வுள்ளவர்கள் என்று அவர்கள் போதிக்கின்றார்கள், ஏற்றுக்கொள்கின்றார்கள். எனவே இன்னொரு வாழ்க்கை அவர்களுக்காக இறைவன் அமைக்கின்றான். ஒரு நாள் இருந்தால் பிறகு கண் வெடித்ததும் அவர்கள் கூறுகின்றார்கள், நான் காப்பாற்றிவிட்டேன் என்று. இவரும் கண் வெடித்ததும் டாக்டர்களை பார்க்கின்றார். அந்த க்ஷணமே இவ்வளவு காலம் இவ்வளவு நேரமும் இந்த 2 நாட்கள் நிகழ்ந்த நிகழ்வுகள் அனைத்துமே அவர்களுக்கு மறதியில் ஆகிறது. இவர்கள் தான் காப்பாற்றினார்கள் என்று. இப்பொழுது அடுத்த காலத்தவணையின் மீது அவர்கள் வாழ்கின்றார்கள். டாக்டர்கள் சொல்லி அனுப்புகிறாங்க, இனிமேல் நீங்கள் 2வது முறை வந்தீங்கன்னு சொன்னால் அவங்களை காப்பாற்ற முடியாது. முதல் முறையாக காப்பாற்றியவர்கள் இவர்கள் அல்ல. ஆக இவர்களுடைய வாய்களிலிருந்து உண்மை வெளிப்படுகின்றது. 2வது முறையை நீங்கள் வந்தீர்கள்னால் உங்களை காப்பாற்ற முடியாது என்று அதனையும் ஏற்றுக்கொள்கின்றார்கள். பிறகு நீங்கள் உங்களுடைய இறைவனை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றும் சில மருத்துவர்கள் கூறுவார்கள். அல்லது உங்களுடைய மனதுக்கு எந்த அதிர்ச்சியும் ஏற்படாமல் காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்றும் பலர் கூறுவார்கள். இப்பொழுது உங்களுடைய சுகமடைதல் உங்களுடைய மனதில் இருக்கின்றதா, அந்த உணர்வில் இருக்கின்றதா, அல்லது உங்களுடைய உடலில் இருதயம் என்ற அந்த உறுப்பு பாதிக்கப்பட்டிருக்கின்றதா? எது உண்மை? நியாய உணர்வுள்ள அந்த ஒருவனை தவிர கதி இல்லை என்ற அந்த உணர்வை கொண்டு நீங்கள் இறுதியாக மீட்டப்படுவீர்கள். பல சூழ்நிலைகளில் நீங்கள் இவ்விதமாக மீட்டப்பட்டிருக்கின்றீர்கள். காலத்தவணை சென்று கொண்டிருக்கின்றது. எனினும் நாம் நம்முடைய சகநிலைக்கு மீண்டுவிட்டால் இறைவனை மறக்கின்றோம். அந்த ஒருவனை தவிர கதி இல்லை என்று மறக்கின்றோம். அல்லாஹ்வை மறக்கின்றோம். அவனையன்றி நீங்கள் பாதுகாவலராக எடுத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய அறிவையும் அவர்களுடைய மருத்துவ அறிவையும் இன்னும் மற்ற மனிதர்களுடைய வழிமுறைகளையும் அல்லாஹ்வையன்றி உங்களுக்கு பாதுகாக்கும் அவன் ஒருவனே கதி என்ற அந்த உணர்வுக்கு அப்பால் இவ்வளவும் காப்பாற்றும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். இவ்வகையில் செயல்படுபவர்களுக்கு அல்லாஹ்வுடைய உதாரணம், யார் உள் உணர்வாக நான் அறிவிக்கக்கூடிய செய்தியை மறுத்து அந்த உணர்வை மறுத்து மனிதர்கள் பக்கம் சென்று இவர்கள்தான் எனக்கு பாதுகாப்பாளர்கள் என்று கொண்டிருக்கின்றார்களோ, அந்த மனிதர்களை பார்த்து இவர்களுக்கு நான் கட்டுப்படவில்லை என்றால் இவர்கள் என்னை ஏதும் செய்து விடுவார்களோ என்ற பயத்தை கொண்டும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இறைவனுடைய வாக்கு வருகின்றது. உங்களுடைய இந்த போக்குக்கு உரிய ஒரு உதாரணம் சொல்லப்படுகின்றது. அத்தியாயம் 29:41. அவனைத் தவிர கதியில்லை என்ற அந்த அல்லாஹ் என்ற உணர்வுக்கு பதிலாக யார் மனிதர்களை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்களோ, பாதுகாவலர்களாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கான உதாரணம் ஒரு சிலந்தி பூச்சியின் உதாரணம். அந்த சிலந்தி பூச்சி ஒரு வீட்டை கட்டியது. ஆனாலும் வீடுகளிலெல்லாம் மிகவும் பலகீனமானது சிலந்தி பூச்சியின் விலையாகும். இதனை அவர்கள் உணர்ந்து கொள்வார்களானால் உங்களுடைய காரியங்கள் கோட்டைகளாக இருக்கலாம், பெரும் பெரும் மதில் சோர்களை கொண்டிருக்கக்கூடிய பெரும் அரண்களாக இருக்கலாம். ஆனால் இறைவன் கூறக்கூடிய உதாரணம் இதற்கப்பால் ஒன்றுமில்லை. ஒரு சிலந்தி பூச்சியின் உதாரணம். அது தனக்கென்று ஒரு வீட்டை கட்டியது. அதை போன்ற பலகீனமான வீடு, பாதுகாப்பற்ற வீடு எதுவும் கிடையாது. இதுதான் உங்களுடைய எண்ணத்தின், உங்களுடைய அறிவின் விளைவாக நீங்கள் எதில் பாதுகாப்பாக இருக்கின்றீர்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களோ அவ்வளவு பலகீனமானது என்பதை இறைவன் அறிவிக்கின்றான். இந்த உதாரணமானது
முன்பு சொன்ன அந்த சின்ன உதாரணம் இதற்கு பொருத்தமாக இருக்கும். பூமியில் ஒரு சின்ன நடுக்கம் ஏற்பட்டு விட்டால் முடிந்தது, அவ்வளவும் கீழே பூமிக்குள் புதைந்துவிடும். என்றுமே அது வாழ்ந்தாதது போன்றும் கட்டப்படாத ஒன்றை போன்றும் அது நொறுங்கி தூள்தூளாகிவிடும். இதனை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். உள்ளட்சம் கொள்ள வேண்டும். இப்பொழுது என்னுடைய வீடும் என்னுடைய சுகபோகங்களும் என்னுடைய பணமும் நாளைய வாழ்க்கைக்கு என் உயிரை பாதுகாக்கும் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது உணர்வு கூறுகின்றது, உயிர் உங்களிடம் இல்லை. அத்தியாயம் 9 வசனம் 111. நீங்கள் படைக்கப்படும் பொழுதே உங்களுடைய உயிர்களையும் உங்களுடைய பொருள்களையும் சொர்க்கம் இருக்கிறது என்ற அந்த விலைக்கு வாங்கி கொண்டான். இனி நீங்கள் உங்களுடைய உணர்வின் பக்கம் திரும்புகிறீர்களானால் இது சத்தியம் என்பது விளங்கும். உங்களுடைய உயிர்களையும் உங்களுடைய பொருள்களையும் சுவனம் இருக்கிறது என்ற விலைக்கு வாங்கி கொண்டான். ஒவ்வொருவருக்கும் அவர்களிடம் அவர்களுடைய உயிர் இல்லை. கேளுங்கள், உங்களுடைய உயிர் யாரிடம் இருக்கிறது? இப்பொழுது நிச்சயமாக என்னிடம் இல்லை, இறைவனிடம் இருக்கின்றது. நாளைய வாழ்க்கையினுடைய உயிர் யாரிடம் இருக்கின்றது? இறைவனிடம் இருக்கின்றது. நீங்கள் உங்கள் உயிரை பாதுகாத்துக் கொள்வேன் என்று நீங்கள் பல விதங்களில் முனைகின்றீர்களே, இது எந்த வகையில் நியாயமானது? உங்களை அனைவரையும் நியாய உணர்வுள்ள சமுதாயமாக நாம் ஆக்கியிருக்கின்றோம். இதில் உங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டுவிடுமானால் சிந்தனையற்றவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த சிந்தனையில் உங்களுடைய மாணவர் தூதர்கள் இறைவன் அனுமதியை கொண்டு தெளிவான விளக்கங்களாக நிச்சயமாக உங்களுடைய உயிர் உங்களிடம் இல்லை, அவனிடம் இருக்கின்றது. அவன் உங்களுடைய வாழ்க்கை தவணை முழுமைக்கும் படிப்படியாக கொடுத்து கொண்டிருக்கின்றான். புதிய புதிய வழிமுறைகள் உங்களை அமைக்கின்றான். ஒரு உயிரோட்டம் கெட்டுவிட்டது, நாளைக்கு இன்னொரு புதிய படைப்பாக அந்த உயிரோட்டம் கிடைக்கின்றது, புதிய படைப்பாக. உணர்ச்சிகளில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் அந்த நாள் உங்களை மரணிக்க செய்கின்றது. இரவு வரும் பொழுது புதிய உயிரோட்டம் மறுநாள் ஆரம்பமாகின்றது. எத்தனையோ பேரை பார்த்து கொண்டிருப்பீர்கள், இரவில் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அசைவில்லாமல் கிடைப்பது போன்று தோன்றும். ஒன்றுமே இல்லையோ ஒரு சந்தேகமும் வரும். மூச்சையும் வைத்து பார்ப்போம், அவருடைய உடல் நெஞ்சத்தினுடைய அசைவையும் பார்ப்போம், அது இருக்கிறான் என்று அந்த அளவுக்கு பயம் வந்துவிடும். அவர் தூங்குவதை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே அவர் இறந்துதான் விட்டார். நீங்கள் பார்க்கும்பொழுது மீண்டும் உயிர் பெறுகிறது. இவ்விதமாக நாம் இரவு நேரங்களில் மூச்சை துறந்து கொஞ்சம் உயிரற்றவர்களாக ஆகி பின்னர் நாம் மீண்டும் படைக்கப்படுகின்றோம். இது சத்தியம். வெறும் பயமல்ல, வெறும் குழப்பமல்ல, மனக்குழப்பமல்ல. நிச்சயமாக நீங்கள் யாரை பார்க்கின்றீர்களோ, அசைவில்லாமல் இருக்கின்றார்களோ, மூச்சு இருக்கிறதா என்று எண்ணுகின்றீர்களோ, நிச்சயமாக அவர் இறந்து இருக்கின்றார். நீங்கள் கிட்ட நெருங்கும் பொழுது உங்களுக்கு மீண்டும் அதனை காட்டுகின்றான், உயிரோடு தான் இருக்கின்றார் என்று. ஒவ்வொரு மூச்சும் பிரியும் பொழுது நான் இறந்து கொண்டிருக்கின்றேன், மறுமூச்சில் நான் உயிர் பெற்றுக் கொண்டிருக்கின்றேன். அவன் உங்களை படைத்துக் கொண்டிருக்கின்றான். தன் புறமிருந்து எந்த உயிரை நான் கைப்பற்றிக் கொண்டானோ அந்த உயிரை மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக 90 வயது 100 வயது வரையிலும் ஒவ்வொரு நாளும் உங்களை புதுப்பித்துக் கொண்டிருக்கின்றான். விடியும் பொழுது இரவு நேரத்தின் தூக்கம் மரணம், மறுநாள் விடியின் போது உங்களுக்கு மீண்டும் உயிரை கொடுக்கின்றான். தன் புறமிருந்து அளவிட்டு கொடுக்கின்றான். அந்த உயிரை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதன் காரணமாகத்தான் முன்பு இரவிலிருந்து அந்த கவலைகளும் அந்த துக்கங்களும் பயமும் நீங்கி மறுநாள் ஒரு சுகமான உணர்வோடு நான் இருந்திருக்கின்றேன். மீண்டும் என் பழைய தவறின் பக்கமே நான் செல்கின்றேன், நேற்றைய கவலைகளின் பக்கம். ஒவ்வொரு நாளும் நம்மை புதிய படைப்பாக அவன் படைத்துக் கொண்டிருக்கிறான் என்பதை அறிய வேண்டும். நியாய உணர்வுள்ள மக்களாக நீங்கள் வாழ்வீர்களானால் ஒவ்வொரு நாளுடைய படைப்பும் புது புது படைப்பாக உங்களுக்காக அமையும். இந்த உணர்வில் நான் என்றென்றும் வாழ இருக்கின்றேன். என்னுடைய அறிவை கொண்டும் என்னுடைய பாதுகாப்பை கொண்டும் நான் வாழ்வதெல்லாம் மிக மிக பலகீனமான வாழ்க்கை. இனி நாம் அந்த வாழ்க்கையில் திரும்ப மாட்டோம் என்பதை இன்று நாம் உறுதி கொள்வதாக இருக்கின்றோம். உங்களுடைய அந்த உணர்வுக்கு எந்த மாணவர் தூத சாட்சியாக இருக்கின்றார்களோ நிச்சயமாக உங்களை மனிதர்கள் முன்பாக சாட்சியமாக அமைப்பார்கள். நீங்கள் நன்மையான பாதையின் பக்கம் நீங்கள் உங்களை நிலைப்படுத்திக் கொள்ளுங்கள். நன்மையான உணர்வுகளின் பக்கம் நிலைப்படுத்திக் கொள்ளுங்கள். அவை உணர்வு உங்கள் கைகால்களால் கொண்டு, உங்களை வாய்களை கொண்டு, உங்களை மூளையை கொண்டு ஒருபோதும் அடைய முடியாது. ஏனென்றால் அது உணர்வாக இருக்கின்றது, பார்க்கக்கூடிய பொருள் அல்ல. உங்களுடைய கைகளையும் உங்களுடைய கால்களையும் இயக்கி வாய்களை கொண்டு எதனையும் சம்பாதிப்பது என்பது அருவமான விஷயத்தை நீங்கள் சம்பாதிப்பது என்பது நிச்சயமாக இல்லை. பொருள்களை மட்டும்தான் சம்பாதிக்க முடியும். அந்த பொருள்கள் அனைத்துமே என்று கெட்டுவிட்டது. ஒவ்வொரு பொருளிலும் கெட்டத்தன்மை, நச்சுத்தன்மை ஒட்டி கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு பொருளும் உணவுப் பொருள் உட்பட அது நாசமாக்கப்பட்டுவிட்டது. இனி நமக்கு கதி என்ன? ஒவ்வொரு உணவாக இது எனக்கு உதவாது, இது எனக்கு கெமிக்கல்ஸ் இருக்குது, டாக்ஸின்ஸ் இருக்குது, விஷத்தன்மையாக இருக்கின்றது, நான் எதனையும் ஏற்கக்கூடாது, பிறகு என்ன சாப்பிடுவது?
மூச்சுக்கு காற்றுக்கு இவ்வளவு அசுத்தங்கள் நிறைந்திருக்கின்றன, எப்படி நான் சுவாசிப்பது? அந்த தாவரங்களும் சரி, என்ன நீங்கள் சாப்பிட்றீங்களோ அவ்வளோ இந்த காற்றை சுவாசித்து வாழ்வது தான். வெறும் சாப்பிட்றதை மட்டும் நீங்கள் கவனிக்கிறீங்க. மூச்சு காற்று அவ்வளவும் உள்ளுக்குள், உங்களுடைய உணவை விட மிக முக்கியமானது மூச்சுக்காற்று. அதில் இருக்கக்கூடிய அவ்வளவும் உங்களுடைய இரத்தத்தில் கலக்கின்றது, உங்களுடைய உடல் உறுப்புகளில் அது சென்றடைகின்றது. நீங்கள் பாதுகாக்கப்பட்டவர்களா? உங்களை நீங்கள் இனி உணவு, தண்ணீர், காற்று இவற்றினுடைய அசுத்தத்தன்மையிலிருந்தும் நச்சுத்தன்மையிலிருந்தும் உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள முடியுமா? முடியாதா? அதனுடைய ஆற்றல் உங்களிடம் இருக்கிறதா? நிச்சயமாக இல்லை. அவ்வாறெனில் நீங்கள் சுகமாக வாழ வேண்டும். இந்த உணர்வு இப்பொழுது உங்களுக்கு கற்பிக்கப்படுகின்றது, உணர்வூட்டப்படுகின்றது. இந்த உணர்வு புது உயிருக்கான ஆரம்பம். உணர்வு உடையவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு நாளையும் புதிய புதிய உணர்வுடையவர்களாக படைக்கப்பட்டு அந்த பரிசுத்தத்தில் அவர்கள் வாழ்விக்கப்படுகின்றார்கள் என்ற சத்தியத்தை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். இது சந்தேகமும் வேண்டாம். உணர்வு இருக்கும் பொழுதெல்லாம் நாளைய வாழ்க்கை எனக்கு மகத்தானதொரு வாழ்க்கையாக இருக்கின்றது. உணர்வு இல்லை என்று இருக்கும் பொழுது நாளைய வாழ்க்கை எனக்கு நஷ்டத்திற்குரிய பாதையை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது என்பதை நான் அறிகின்றேன். இந்த உணர்வை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? எப்படி நீங்கள் அதை நடைமுறைப்படுத்திக் கொள்ள வேண்டும்? கை கால்களை கொண்டு இயங்க முடியாது, அது அரூபமானது. மூளைக்கு வேலை கிடையாது, அரூபமானது. மூளைக்குள்ள வேலையெல்லாம் பார்க்கக்கூடிய பொருளாக இருக்க வேண்டும், அதை நான் அடைய வேண்டும். கை கால்கள் இயங்கும், வாய் பேசும். ஆனால் உணர்வாக இருக்கும் பொழுது நீங்கள் என்ன செய்ய முடியும்? அது ஒரு சக்தி, மாபெரும் ஆற்றல், இறை ஆற்றல் அங்கு இருக்கின்றது. உங்களுக்காக படைக்கப்பட இருக்கின்றது, புதிய படைப்பாக படைக்கப்பட இருக்கின்றது. உங்களுக்கு மட்டுமே பிரத்யேகமாக உங்களுக்கு கட்டுப்படக்கூடியதாக அது அமைந்திருக்கின்றது. இந்த வாழ்க்கையில் நீங்கள் அமைய வேண்டும் என்று இறைவன் உங்களுக்கு உணர்த்துகின்றான். அதன் அளவில் உங்களுடைய சுகத்தையும் நாட்டத்தையும் விருப்பத்தையும் அமைக்கின்றான். இது வேண்டும் என்று. அந்த விருப்பத்தை நீங்கள் வேண்டும் என்று விரும்பும் பொழுது அது வேண்டுதலாக அமைகின்றது. அந்த வேண்டுதலை நீங்கள் வாடுங்கள். இன்னமும் இந்த வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு எச்சரிக்கையும் செய்கின்றான். நாளைய வாழ்க்கை உங்களிடம் இருக்கிறது என்று எவ்வளவு எண்ணுகின்றீர்களோ அந்த அளவுக்கு நாளைய வாழ்க்கையில் நீங்கள் நஷ்டவாளிகள். அதில் நீங்கள் அந்த நஷ்டத்தை அனுபவிப்பீர்கள். பொருள்கள், உயிர்கள் ஆகியவற்றின் இழப்பை கொண்டும் நிச்சயமாக நீங்கள் அனுபவிப்பீர்கள். இது ஒரு பெரும் சோதனை. எந்த உயிரை நீங்கள் காப்பாற்ற முடியும் என்று எண்ணுகிறீர்களோ உங்களுடைய உயிரையே நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள முடியாத அந்த நஷ்டவாளிகளாக நாம் ஆவதற்கு முன்பாக என்னுடைய இயற்கை எனக்கு விரோதமாக அமைந்து பெரும் துன்பத்தில் நான் ஆகிவிட்டேன், நோயாளியாக ஆகிவிட்டேன் என்று இருக்கும் பொழுது உங்களுடைய வானவர் தூதர்கள் உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். கவலை வேண்டாம், பயம் வேண்டாம். உங்களுடைய உயிர் அவன் கையில் இருக்கின்றது, உங்களிடம் இல்லை. உங்களுடைய வாழ்நாள், விதிக்கப்பட்ட வாழ்நாள் அவனிடம் இருக்கின்றது. அவன் அந்த வாழ்நாள் முழுமைக்கும் உங்களுக்கான புதிய உயிரோட்டத்தை மீண்டும் படைத்துக் கொண்டிருப்பான். கவலை வேண்டாம். இது சத்தியம். நியாய உணர்வுள்ளவர்கள் இதனை நம்பிக்கை கொள்ள வேண்டும். உங்களுடைய நியாய உணர்வு அதைத்தான் கூறும், உயிர் உங்களிடம் இல்லை என்பது சத்தியமானது. நாளைக்கு யார் கையில் இருக்கிறது உங்களுடைய உயிர்? நிச்சயமாக இறைவனிடம். இந்த உணர்வை எப்படி நாம் மனதில் ஏற்றுக்கொள்வதிலிருந்தும் விலக்கிக் கொண்டோம்? என்னுடைய பெருமையின் காரணமாக, என்னுடைய மக்கள் தொகை எனக்கு அதிகமாக இருக்கின்றார்கள், அவர்கள் காப்பாற்றுவார்கள் என்பதன் காரணமாக, என்னிடம் பொருள் செல்வங்கள் அதிகமாக இருக்கின்றன, அவை என்னை காப்பாற்றுவதற்காக? நிச்சயமாக அவ்விதமாக இல்லை. இன்றைய உயிரோட்டம், நாளைய உயிரோட்டம் வேறு வேணாம். புதிய படைப்பாக நாம் படைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். படைப்பாளன் ஒருவன் இருக்கின்றான் என்றால் அவன் உங்களை படைத்துக் கொண்டிருக்கின்றான் என்பதை நீங்கள் நம்புங்கள். படைத்து விட்டான், நான் அழிந்து கொண்டிருக்கின்றேன் என்பதல்ல. நான் அழிந்து கொண்டிருக்கின்றேன் என்பது உண்மையானால் எப்படி உங்களுடைய உள்ளத்தில் நாளைய வாழ்க்கையின் சுகத்தை, அழகான வாழ்க்கையை நீங்கள் விரும்ப முடியும்? இன்னமும் அழகான வாழ்க்கை என்று விரும்ப முடியும்? எவ்விதம் நாம் தீர்மானிக்க முடியும் நாளைய வாழ்க்கை எனக்கு அழகாக இருக்க வேண்டும் என்று? படைத்து விட்டான், நான் அழிந்து கொண்டிருக்கின்றேன் என்று ஆகும் பொழுது, படைத்து விட்டான், நான் இனியும் மெருகேற்றப்பட்டவனாக, சுகங்களுக்கு மேல் சுகத்தை அனுபவிப்பவனாக, இன்னும் அழகான அனுபவங்களில் மேலங்குவோனாக இருக்க வேண்டும் என்பது உங்களுடைய இருதயத்தில் இருக்கின்றது. அப்படியானால் படைத்துக் கொண்டிருக்கின்றான் என்பது பொருளா? படைத்து விட்டான், இனி நான் அழிந்து கொண்டிருக்கின்றேன் என்பது பொருளா? படைப்பாளன் ஒருபோதும் தன் படைப்பில் சோர்வடைவதில்லை. உங்களுடைய உள்ளம் படைக்கப்பட்டு விட்டது, அந்த உள்ளத்திலிருந்து உங்களுடைய வாழ்க்கை அமைக்கப்பட்டிருக்கின்றது. மனிதனுக்கு மட்டும்தான் உள்ளம், வேறு எந்த ஜீவராசிக்கும் உள்ளம் கிடையாது. கொஞ்சம் மூளை இருக்கும் மிருகங்களுக்கு, காய்கறி தாவரங்களுக்கு அந்த மூளையும் கிடையாது.
ஆக உங்களுடைய உள்ளத்தில் அறிவிக்கப்பட்டதாக ஆகிவிட்டது, படைக்கப்பட்ட படைப்பினங்களிலேயே மிக உயர்ந்த படைப்பினம் மனிதன் என்பது நம்முடைய உள்ளத்தில் விதிக்கப்பட்டதாக இருக்கிறது. இது உணர்வு சத்தியம். இல்லை, நான் தான் ஆக கேவலமான படைப்பு என்று சொல்லக்கூடியவர்கள் யார்? மனிதர்களில் நாய்களும் பூனைகளும் கரடிகளும் சிங்கங்களும் புலிகளும் எனக்கு சன்னிகர் சமமானவை என்று கூறக்கூடியவர்கள் யார்? நீங்கள் அறிவீர்களானால் உங்களுடைய உணர்வுக்கு உயிரூட்டக்கூடிய ஒரு விஷயம், மண்ணில் உயிர் இருக்கின்றது. அது தண்ணீர் கலக்கும் பொழுது அந்த உயிரோட்டம் தன்னுடைய எக்ஸ்ட்ராக்ட் தண்ணீராக மாறுது. அதனுடைய சாரம் பூமியினுடைய விளைச்சல்களில் அதற்குரிய அந்த உயிரோட்டத்தினுடைய சாரம் வலித்திருக்கப்படுகின்றது. தண்ணீர் மண்ணில் கலந்த பிறகு அந்த தண்ணீரை நான் எடுக்கும் பொழுது அந்த தண்ணீரில் மண்ணின் உயிரோட்டம் கலந்திருக்கின்றது. அந்த மண்ணிலிருந்து தாவரங்கள் விளைகின்றன, மூளை கிடையாது, தாவரங்கள் விளைகின்றன. அதே போன்று என்னுடைய உடல் உறுப்புகளும் விளைகின்றன, மூளை கிடையாது. உடல் உறுப்புகளுடைய வெளிப்படையான அந்த தோற்றம் தண்ணீரோடு கலந்து இருக்கக்கூடிய தாவரம் எப்படியோ அதே மாதிரி மூளை வேலை செய்யாமல் இருக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கை என்பது ஒரு வெஜிடேட்டிவ் லைஃப் என்று கூறுவார்கள், ஒரு தாவரம் போன்ற ஒரு வாழ்க்கை என்று கூறுவார்கள். இது முதல் தரமான வெளித்திருத்தல், பூமியினுடைய சாரத்திலிருந்து முதல் தரமான, அதாவது க்ரூட் எனர்ஜி. இதனை தாவர வகை மிருகங்கள் விலங்குகள் சாப்பிடுகின்றன. அங்கு அவற்றினுடைய அந்த ஜீரண உறுப்புகளில் மேலும் புதிய சக்தியாக உருவாக்கப்படுகின்றது. அது மாமிசங்களாகவும் எலும்புகளாகவும் இருக்கின்றன. இப்பொழுது இந்த தாவர வகை உணவுகளை சாப்பிடும் பொழுது மூளையும் வளர்கிறது, ஒரு புதிய வேறுபடைப்பாக அமைகின்றது. இது இரண்டாவதாக வடித்திருக்கப்பட்ட கொஞ்சம் ரிஃபைன்ட் எனர்ஜி. நாம் அந்த தாவரங்களை சாப்பிடும் பொழுது எனக்கு வெறும் உடல், மூளை மட்டும் வேலை செய்கின்றது. பின்னர் அதனையும் அந்த இரண்டாவது சக்தியை நான் பிரித்தெடுத்து மனதுக்குரிய ஊட்டமுள்ள சக்தியாக மாறுவது எப்பொழுது என்றால், இந்த மாமிசங்களையும் எலும்புகளில் இருக்கக்கூடிய அந்த ரசத்தையும் நான் சாப்பிடும் பொழுது அது உணர்வை ஊட்டுகின்றது. ஃபைனல் எனர்ஜி இருக்கிறதுலையே ரொம்ப அழகான எனர்ஜி, பியூரிஃபைட் எனர்ஜி. இதுக்கு மேலே ஒரு எனர்ஜி கிடையாது, அது உணர்வாக மாறுகின்றது. மனிதர்கள் கூறுகின்றார்கள் வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன் என்று. உங்களுடைய உணர்வு இப்பொழுது பதில் சொல்ல வேண்டும், நான் ஊர் மக்களையும் உலக மக்களையும் பின்பற்றப் போகின்றேனா, என்னுடைய சொந்தத்தை பின்பற்றப் போகின்றேனா? ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான உணர்வும் இருக்கின்றது, தனித்தனியான வாழ்க்கையும் இருக்கின்றது, கூட்டு வாழ்க்கை கிடையாது. உங்களுடைய மனிதன் என்ற அந்த படைப்புக்கு கூட்டு வாழ்க்கை கிடையாது. தனித்தன்மையோடு நீங்கள் ஒவ்வொருவரும் படைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். இது சத்தியம், இதற்கப்பால் சத்தியமும் கிடையாது. உங்களுடைய உணர்வுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். உணர்வுடைய மனிதர்களாக நீங்கள் ஆக வேண்டும் என்றால் கண்டிப்பாக மாமிசம் அவசியம். என்னுடைய மூளையை இயக்குவதற்கு, மூளையை கண்ட்ரோல் பண்ணுவதற்கு இன்னும் ரிஃபைன்ட் எனர்ஜி. பகிரங்கமாக நம்முடைய உணர்வுக்கு விரோதமாக நாம் செயல்பட வேண்டாம். பரிசுத்தமான அந்த சக்தி எனக்கு வேண்டும். மூளையை அது கண்ட்ரோல், தன்னுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் அதற்கு ஒரு முக்கியத்துவமோ மரியாதையோ கொடுக்க தேவையில்லாமல் மூளைக்கு, என்னுடைய மனதிற்கு அது கட்டுப்பட வேண்டும். அவசரப்படும் பொழுது, என்னுடைய மூளை அவசரப்படும் பொழுது, கோபப்படும் பொழுது என் மனதிற்கு கட்டுப்பட வேண்டும், அடங்க வேண்டும், அமைதியடைய வேண்டும். கோபம் கூடாது, பொறுமை வேண்டும் என்று நம்முடைய மனம் அதற்கு அறிவிக்கும் பொழுது அந்த மூளை கட்டுப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நான் மனிதனாக இருப்பேன். அதை விட்டுவிட்டு நான் கோபத்தை அடக்க முடியாமல் திணறும் பொழுது நீ மனுஷனான்னு கேட்பேன், கொஞ்சம் அமைதியாக இருக்க முடியாதான்னு கேட்பேன். அப்படி என்றால் மனிதன் என்பது மனம் சம்பந்தப்பட்ட அந்த உண்மையின் பக்கம் யார் வாழ்கின்றார்களோ அவர்கள் நிச்சயமாக மனிதன் அங்கத்தினராக வாழ்கின்றார்கள். அவர்கள் மற்ற மனிதர்களுக்கு முன்மாதிரியாக வாழ்கின்றார்கள். நீங்கள் உங்களுடைய உணர்வுகளை பின்பற்ற வேண்டியவர்களாக இருக்கின்றீர்கள். தண்ணீர் உங்களுடைய உடல் வளர்ச்சிக்கு, தாவரங்கள் உங்களுடைய மூளை வளர்ச்சிக்கு, மாமிசம் உங்களுடைய மனதின் வளர்ச்சிக்கும், மனதின் கட்டுப்பாட்டுக்கும், மனதின் உறுதிக்கும். இவற்றை விட்டுவிட்டு ஊர் மக்களையும் உலக மக்களையும் பின்பற்றிக் கொண்டு நான் வெஜிடேரியன் என்று கூறுவது எனக்கு நானே அநியாயம் செய்து போதா?
உங்களுடைய உள்ளத்தின் பக்கம் திரும்புங்கள். நியாய உணர்வுள்ள மனிதர்களாக நான் உங்களை அமைத்திருக்கின்றேன். இந்த நியாய உணர்வுள்ள மனிதர்களாக நீங்கள் வாழும் பொழுது உங்களுடைய இறைவன் உங்களுக்காக அமைத்திருக்கக்கூடிய சத்தியத்தின் பக்கம் திரும்ப வேண்டுமே தவிர அசத்தியத்தின் பக்கம் திரும்பி என்னுடைய வாழ்க்கையை நான் நாசமாக்கிக் கொள்ளக்கூடாது. ஆக உங்களுடைய வானவர்களுடைய தூதர்கள் இருக்கின்றார்கள். வானங்களுக்கும் பூமிக்கும் அவர்கள் உங்களை அதிபதிகளாக ஆக்கி வைப்பார்கள். உங்களுடைய எண்ணம், மனம் என்ற அந்த ஒரு எண்ணம் வானங்கள் முதலாக பூமி வரையில் ஆட்சி செய்யக்கூடியதாக இருக்கின்றது. நீங்கள் விரும்பக்கூடிய வாழ்க்கை, உங்களுடைய சுகமான வாழ்க்கை இப்பொழுது பார்ப்பீர்களால் மழையினுடைய மேகமும் குளிர்ச்சியும் இருக்கின்றது. நேற்று வரையில் வெறும் குளிர் இருந்தது. இப்பொழுது குளிர்ச்சியும் மண் வாசனையும் அழகான மழையினுடைய உணர்வும் நமக்கு இருக்கின்றது. நீங்கள் விரும்பினீர்கள் ஒரு காலத்தில், இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு விரும்பி நாளைக்கு நடக்கிறதில்லை. இன்றைக்கு உள்ள விஷயம் என்றோ நீங்கள் விரும்பியது இன்று நடந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது நீங்கள் என்றென்றும் விரும்புங்கள். என்றென்றும் தொடர்ச்சியாக மழை நீடிக்கும். என்றென்றும் தொடர்ச்சியாக உங்களுடைய சுகாதாரங்கள் வானங்கள் முதலாக பூமி வரையிலும். வானங்களிலிருந்து இந்த பாக்கியங்கள் திறக்கவில்லை என்றால் பூமியில் விளைச்சல் கிடையாது. என்னுடைய மனம் ஒன்றை விரும்பும் பொழுது அது வானங்களிலிருந்து பூமி வரையில் இயக்க வேண்டுமா, அல்லது பூமியில் என்ன இருக்கின்றதோ அதை அபகரித்து கொண்டு போனால் போதும், நாளை வாழ்க்கையை நான் வாழ்ந்துவிடுவேன் என்று நாம் வாழப்போகின்றோமா? தண்ணீர் வேண்டும் எனக்கு வாழ்க்கைக்கு. அந்த தண்ணீர் வற்றிவிட்டால் என்ன செய்வது? பயம் இருக்கின்றது. தண்ணீரை நீங்கள் படைப்பவர்கள் இல்லை. இப்பொழுது நீங்கள் அறிய வேண்டும், வானங்களிலிருந்து இறங்க வேண்டும். என்னுடைய ஒரு எண்ணம் வானங்களை இயக்குகின்றது, பூமியும் விளைகின்றது. அதிலிருந்து எனக்கு உணவு வரும்பொழுது அதை தடுக்கக்கூடியவர் எவரும் கிடையாது என்பதை நான் அறிய வேண்டும். உணர்வு கூறுகின்றது, உணவுக்கு விலை பேசாதீர்கள் என்று. நியாயமுள்ள உணர்வு கூறுகின்றது, இறைவன் படைக்கக்கூடிய இறைவன் அறிவிக்கின்றான், அந்த உணவை மனிதர்களுக்கு தடை செய்வது யார் என்று. ஷைத்தான்களை தவிர தடை செய்ய மாட்டார்கள். அந்த உணவுக்கு விலை பேசுவது யார்? எப்படி நீங்கள் அனுமதிக்கின்றீர்கள்? நன்மையின் பால் மதிக் கொள்ளுங்கள். உணர்வின் பக்கம் நீங்கள் திரும்புங்கள். அங்கு இறைவன் உங்களுக்கு அறிவிக்கின்றான் உங்களுடைய நன்மை எது என்று. உங்களால் இங்கு நிலவிக் கொண்டிருக்கக்கூடிய நிலை பெற்றுவிட்ட மனிதர்களுடைய வழிமுறைகளை மாற்ற முடியாது. உணவுக்கு விலை பேசித்தான் ஆக வேண்டும். ஆனால் இறைவன் உங்களுக்காக படைக்க நாடிவிட்டால் அதனை அபகரிப்பதோ கொண்டு சேர்ப்பதோ முடியாது. உங்கள் கால்களுக்கு அடியில் விளைந்து கொண்டிருக்கும் அது உங்களுடைய உணவாக அமையும். எங்கு பார்த்தாலும் காய்கறிகளின் விளைச்சல்கள், எங்கு பார்த்தாலும் பழங்கள், இனிக்கக்கூடிய பழங்கள் உங்களுக்காக நீங்கள் விரும்ப வேண்டும். வானத்தினுடைய உணவில் ஒரு முக்கியமான உணவு பழம். வானத்துடைய உணவில் முக்கியமானது பூமியின் அடிப்படையை ஒட்டாதது பறவைகளுடைய மாமிசம். இவை அனைத்துமே உங்களுக்கு அழகான உணர்வையும் மேலான ஞானங்களையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மனிதர்களுடைய அவ்வளவு வழிமுறைகளை மிகக்கூடிய உள் உணர்வையும் மாபெரும் ஆற்றல் மிக்க இறைவனுடைய அந்த உணர்வுகளையும் அவனுடைய ஆற்றலையும் பெறக்கூடிய இறைவனுடைய மகத்துவம் உங்களுக்கு உண்டு. இது வானங்களையும் பூமியையும் இயக்கும் உங்களுக்காக வேண்டி. இதனை மறுப்பவர்கள் யார்? உணர்வுக்கு புரிவதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவ்விதமே நான் செயல்பட்டேன். ஒவ்வொரு உணர்வையும் விரும்ப ஆரம்பியுங்கள். உங்களுடைய வானவர் தூதர்கள் வானங்களையும் பூமியையும் உங்களுக்காக இயக்குகின்றார்கள் என்னுடைய அனுமதியை கொண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும். உங்களுடைய தூதர் உங்களுடன் பேசிக்கொண்டிருக்கும் நிலையிலேயே புறக்கணிக்காதீர்கள். உங்களுடைய அறிவு கேட்டாதன் காரணமாக பொய் என்றோ அல்லது கற்பனை என்றோ அழகான ஒரு உணர்வை புறக்கணித்துள்ளது. என்றென்றும் நோய்களற்ற வாழ்க்கையை வாழ வேண்டும். என்னுடைய வாழ்வின் ஆதாரத்திற்கு குறைவில்லாத விசாலமான வாழ்க்கையை வாழ வேண்டும். என்னுடைய உணவுக்கு எந்த காலத்திலும் தட்டுப்பாடு ஏற்படக்கூடாது. விரும்புங்கள். இதை நீங்கள் செய்வதற்கு இல்லை. இந்த எண்ணம் வானங்கள் முதலாக பூமி வரையிலும் உங்களுடைய அந்த தகுதியை உயர்த்தும். வானங்களை இயக்கக்கூடிய மாபெரும் ஆற்றல் உங்களுடைய இதயத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இறைவனுடைய செய்தியாக நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அதில் நீங்கள் உங்களுடைய அழகான தேவையை உணர்ந்தவர்களாக ஆசையோடு எதிர்பார்த்திருங்கள், விருப்பத்தோடு எதிர்பார்த்திருங்கள். உங்களுக்காக அது நிகழ இருக்கின்றது. எந்த ஒரு உள் உணர்வையும் நீங்கள் மறந்துவிட வேண்டாம், மதிக்க தவறிவிட வேண்டாம். மதிப்பிற்குரிய பொக்கிஷமாக இருக்கின்றது உங்களுடைய ஒவ்வொரு எண்ணமும். இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கூடிய வாழ்க்கை தரங்கெட்ட வாழ்க்கை. நன்மையான காரியங்களின் பக்கம் நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள். அத்தியாயம் 2 வசனம் 148.
ஒவ்வொருவருக்கும் இறைவன் தேவைகளை அறிவித்திருக்கின்றான். அந்த ஒவ்வொரு தேவையும் உணர்வாக இருக்கின்றது. அந்த உணர்வு வெளிப்படையான பொருள் அடிப்படையிலானது அல்ல. அந்த உணர்வு வானவர் தூதர்கள் மூலமாக உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அவனை தவிர கதி இல்லை என்று திரும்புவதற்கான அந்த அறிவிப்பு. வேண்டும் என்று எந்த அளவுக்கு நீங்கள் விரும்புகின்றீர்களோ அந்த அளவுக்கு அவ்வளவு நெருக்கமாக நீங்கள் விரும்பும் பொழுதுதான் உன்னை தவிர கதி இல்லை என்ற அந்த உணர்வு ஏற்படும். பெரும்பாலும் உங்களுக்கு பெரும் கஷ்டம் வந்து உயிர் போய்விடுமோ என்ற நிலை இருக்கும்போது மட்டும்தான் உன்னை தவிர கதி இல்லை என்று நான் திரும்புவேன். ஆனால் ஒரு அழகான விஷயம் உள்ளுக்குள் வரும்பொழுது அந்த நேரத்தில் எனக்கு வேண்டுமே, இது தவறிடக்கூடாது, புதிய வாழ்க்கையின் புதிய உலகத்தின் புதிய அனுபவத்தில் இருக்கக்கூடிய இந்த மாபெரும் அழகு என்னை விட்டும் தவறிடக்கூடாதே என்ற அந்த உணர்வோடு நீங்கள் உள்ளட்சம் கொள்ளுங்கள். அது தவறிவிடுவதற்கான சூழ்நிலையில் நாம் அமைவதில்லை. அந்த சூழ்நிலையை உருவாக்கவில்லை. ஒவ்வொன்றும் என்னுடைய பொக்கிஷம். சாதாரண ஒரு காசுக்கு அலையிறமே, இறைவனுடைய ஆற்றல் வானங்களையும் பூமியையும் அடைக்காடக்கூடிய ஒரு ஆற்றலையும் வந்த பிறகு இது தவறி போயிடக்கூடாது என்று நான் லட்சியம் கொள்ள வேண்டும். இந்த ஒரு பாக்கியம் உங்களுக்கு உங்களுடைய 90 வருடம் 100 வருட காலங்களில் ஒரே ஒரு பாக்கியத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அதனுடைய ஈடுபடுகிறானால் வாழ்கிறானால் நிச்சயமாக உங்களுடைய இறைவன் பேரருள் புரிந்து விட்டான். உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு உள்ளத்திற்கும் இந்த உலகம் இப்பொழுது எதனை நீங்கள் பூமியில் இங்கும் அங்குமாக என்னென்ன இருக்கிறதோ அதை அபகரித்து கொண்டு பொறுக்கிக் கொண்டு வாழ்கின்றோமோ, இந்த வாழ்க்கையை விட்டுவிட்டு உங்கள் கண் முன்பாக உங்கள் கால்களுக்கும் உங்களுடைய மரங்கள் செடிகள் கொடிகள் அவ்வளவிலும் பூத்து குலுங்கக்கூடியதும் பழங்களும் இன்னும் அழகழகான உங்களுடைய உலகத்தின் சுகாதாரங்களும் வானங்களில் இருக்கக்கூடிய பாக்கியங்களும் பூத்து குலுங்கக்கூடிய இந்த சொர்க்க பூங்கவனங்களில் உங்களுடைய வாழ்க்கை அமையும். இது தவறி போயிடக்கூடாது. சொத்து தவறிவிடலாம், அதற்கு பயப்படுவீர்கள். வானங்களும் பூமியும் இயங்கக்கூடிய உங்களுக்காக இயங்கக்கூடிய ஒரு ஆற்று தவறி போய்விடக்கூடாது. நம்புங்கள், விரும்புங்கள். அந்த விருப்பத்தில் நீங்கள் வாழ வேண்டும். உங்களுக்கு என்ன குறை இருக்கிறது? இப்பொழுது நாளைய வாழ்க்கையில் புதிதாக படைக்கப்பட இருக்கின்றீர்கள். என்ன குறை இருக்கிறது இப்போது உங்களுக்கு? அழகான செய்திகளை நீங்கள் தாங்கியிருக்கின்றீர்கள் இது வேண்டும் என்று. ஆனால் நடக்குமா நடக்காது என்ற கவலை சிலருக்கு, நடக்கவே நடக்காது என்று சிலருக்கு, நமக்கெல்லாம் விதிக்கப்பட்டது இந்த தரித்திரமித்த வாழ்க்கை தான் என்று சிலருக்கு. உலகத்தின் அடிப்படையை கொண்டு உங்களுடைய மூளையை மட்டும் உபயோகிக்கின்றீர்கள். மூளையை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த மனதிற்கு வாருங்கள். மூளை எதை உங்களுக்கு இதுதான் இதற்கு மேலாக இல்லை என்று வரையறுத்து விட்டதோ, தடை ஏற்படுத்திவிட்டதோ, அதை உடைக்கக்கூடிய தகத்தெறியக்கூடிய அந்த உள்ளத்தினுடைய உணர்வுக்கு வாருங்கள். இறைவன் உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கின்றான், நான் இருக்கின்றேன். உங்களுடைய உயிர் என் கையில், உங்களுடைய பொருள்கள் என் கையில். படைக்க இருக்கக்கூடிய பொருள்கள், படைத்துவிட்ட பொருள்கள் அல்ல. உங்களுடைய பொருள்கள் யாவும் அடியும், என்னிடம் இருப்பது நிலைத்திருக்கும். ஆக உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் என்னிடம் இருக்கின்றது. உங்களுடைய உணர்வுகளில் எந்த அளவுக்கு நீங்கள் விரும்பினீர்களோ அது உங்களுக்காக உருவாகி கொண்டிருக்கின்றது. அந்த உருவாக்கத்தில் உங்களுடைய அறிவும் உபயோகப்பட்டதன் காரணமாக அது அழிந்து கொண்டும் இருக்கின்றது. இறைவனிடமிருந்து வரக்கூடிய எந்த ஒன்றும் அழியாது. இதனையும் இறைவன் அறிவிக்கின்றான். அத்தியாயம் 16:196. அத்தியாயம் 16:96. அத்தியாயம் 16:96. உங்களிடம் இருப்பவை, உங்களுடைய அறிவாக நீங்கள் கொண்டிருப்பவை, நீங்கள் ஏற்றுபவை, உங்களுடைய உலக வாழ்க்கையில் நீங்கள் எதனையெல்லாம் எடுத்துக்கொண்டீர்களோ உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆதாரமாக பொருள்களின் அடிப்படையில் அவ்வளவும் அடியும். இறைவனிடமிருந்து உங்களுக்காக அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது உணர்வு. அது உங்களுக்காக படைக்கப்படும், என்றுமே அடியாது. உங்களுடைய வாழ்க்கையின் அழகான ஒவ்வொரு மூச்சிலும் அமைக்கப்பட்டு கொண்டிருக்கிற இறைவனுடைய உணர்வுகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். சுகமாக வாழ வேண்டும் என்ற அடிப்படை உணர்வை ஏற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களிடம் கிடையாது, உங்களுடைய அறிவுக்கு பொருந்தாது. மருத்துவங்கள் கிடையாது. மருத்துவங்களில் அலங்கோலமான வாழ்க்கை. எவ்வளவு அசிங்கமாக நம்ம ஆக்கப்பட முடியுமோ அந்த அளவுக்கு அசிங்கமாக ஆக்கப்படுவோம். எந்த அளவுக்கு நச்சுத்தன்மை புகழ்த்தப்படுவோமோ அந்த அளவுக்கு நச்சுத்தன்மை புகழ்த்தப்படுவோம். உங்களுடைய கல்விச்சாலைகளில் இல்லை. அது உங்களுக்கு நேற்றைய வாழ்க்கையினுடைய அடிப்படையை கொண்டு வாழக்கூடிய நடந்துவிட்ட நிகழ்ச்சிகளை உங்களுக்கு கற்பிப்பது தான். நாளை நிகழக்கூடிய படைக்கப்பட இருக்கக்கூடிய புது உணர்வுடைய என்றுமே அழியாத அந்த மாபெரும் ஆற்றல் கொடுக்கக்கூடிய வானங்கள் உயிரோட்டுமே, அந்த உயிரோட்டத்தை விட்டும் உங்களை தடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அறிவை நீக்கி கொண்டு உணர்வின் பக்கம் திரும்புங்கள். அங்கு உங்களுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் அபரிமிதமான சுகமான அனுபவங்களோடு வாழக்கூடிய வாழ்க்கையை உங்களுக்காக அமைப்பான். ஒவ்வொரு எண்ணமும் வானங்களை இயக்கி பிறகு பூமியை இயக்குகின்றது. ஒவ்வொரு எண்ணமும் உங்களுடைய ஆட்சி அதிகாரம் அதன் மீது நிலைத்திருக்க வேண்டும். இறைவன் கூறுகின்றான்.
பூமியில் இருக்கக்கூடியவற்றை மட்டுமே மேய்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை விலங்குகளுக்குரியது. மனிதனுக்கு வானங்களிலிருந்து இறங்கக்கூடிய அந்த பாக்கியம் இங்கு அமைக்கப்பட்டிருக்கின்றது. மனிதனுக்கு இணையாக எதுவும் கிடையாது. எனவே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கக்கூடிய பலவிதமான உயிரினங்கள் உங்களுடைய சோதனைகளுக்காக நீங்கள் உணர்வூட்டப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி அமைக்கப்பட்டிருக்கின்றது. உங்களுக்கு அவை தன்னுடைய அத்தாட்சிகளை காட்ட வேண்டும். அவற்றுக்கு நீங்கள் அடிப்பணியக்கூடாது. உங்களுக்காக அவை அமைக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றின் மீது நான் அன்பு பாராட்டுகின்றேன் என்று கூறுகின்றீர்கள். அவற்றுக்கு அன்பு என்றால் என்னவென்று தெரியாது. நாய் வாலாட்டுகிறது, எனக்கு நன்றியோடு இருக்கிறது என்று கூறுவார்கள். ஆனால் நான் பிள்ளைகளை பார்த்து சொல்லுவோம், வாலாட்டாத என்று சொல்லிட்டு. இப்போது ரெண்டு விதமான கருத்துக்கள். வாலாட்டுவது நன்றியா, வாலாட்டுவது திமிரு நிறுத்தமா, அல்லது அதனுடைய இயற்கை போக்கு காட்டி கொண்டிருக்கின்றது. எவ்வளவுதான் நீங்கள் நாயை வளர்த்தாலும் சரி, வேறொரு பிஸ்கெட் போட்டால் அந்த பக்கம் தான் போகும். அது நன்றி என்று கூற வேண்டாம். இவ்வளவு காலமும் உங்களுக்கு அந்த நாய் பழக்கமாக இருக்கின்றது. வேறொருவன் ஒரு நாள் பிஸ்கெட் போட்டால் அங்கே தான் போகும், உங்கள்கிட்ட வராது. எப்படி நீங்கள் அவற்றிற்கு நன்றி இருக்குது என்று கூறுகின்றீர்கள்? நன்றிக்கு அர்த்தம் தெரியுமா? முதலில் அது நன்றியை உணருமா? அது மிருகங்களுக்கும் நீங்களும் சமமானவர்களா? அப்படி என்றால் நிச்சயமாக இறைவன் உங்களுக்கு அநியாயம் செய்யவில்லை. நீங்கள் அந்த மிருகங்களோடு இணைந்தவர்கள். இன்று இப்பொழுது அவர்கள் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள், மிருகங்களை நீங்கள் வதைக்கின்றீர்கள் என்று. மிருகங்களுக்கு வதைகள் என்றால் என்னவென்று தெரியாது. அது கைகால்களை ஆட்டிக்கொண்டிருக்கின்றது. நீங்கள் மிருக வதை செய்கின்றீர்கள் என்று கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் மிருகங்களுக்கும் சம்மந்தமில்லை. மனிதன் வேறு, மிருகம் வேறு. மனிதனுக்கு மட்டும்தான் உணர்வு. வேதனை என்பது மனிதனுக்கு மட்டும்தான், மிருகங்களுக்கு வேதனை கிடையாது. ஒரு பல்லி மேலே ஓடுது, அந்த பல்லியுடைய அந்த வால் அறுந்து கீழே விழுந்துருது. வால் அறுந்து கீழே விழுந்துருது. எது துடிக்கும்? வேதனை இருந்தால் பல்லி துடிக்கணுமா, வால் துடிக்கணுமா? மூளை எல்லாம் இருக்கிறது, செவற்றில் ஒட்டி கொண்டிருக்கின்றது. வால் அறுந்து கீழே விழுந்து துடிக்கின்றது. அந்த வால் துடித்து கொண்டிருக்கின்றது. உண்மையிலே வலி இருந்தால் பாடியோட தலையோடு இருக்கக்கூடிய பல்லி துடிக்கணுமா, வால் துடிக்கணுமா? அப்படி என்றால் இந்த வாளுக்கு உணர்வு இருக்கின்றது என்ற அர்த்தமா? என்னை அறுத்து போட்டு விட்டார்களே என்று அது எண்ணிக்கொண்டிருக்கின்றதா? தலை இல்லாமல் இருக்கக்கூடிய தலை ஒரு பக்கம் பாடியோடு ஒட்டி கொண்டிருக்கின்றது, வால் மட்டும்தான் கீழே விழுந்து விட்டது. என்ன நினைக்கின்றீர்கள்? எதற்கு உணர்வு இருக்கின்றது? துடிக்கிறதன் காரணமாக வலி இருக்கின்ற அர்த்தமா? அது அதனுடைய இயற்கை போக்கில் மனிதன் கொண்டிருக்கின்றது அர்த்தமா? மனிதனுக்கு மட்டும்தான். மனிதனுடைய கையை வெட்டி போட்டுருங்க, கை துடிக்கும். இவன் துடிக்க மாட்டான், பிடிச்சிட்ருக்கோம், சாதாரண பிடிச்சிட்ருக்கோம், கை துடிச்சிட்ருக்கோம். அப்படியானால் உங்களுடைய வழிமுறைகளில், நீங்கள் கற்பிக்கப்பட்டவைகளில், உங்களுடைய அறிவை கொண்டு நீங்கள் பார்க்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் எவ்வளவு கீழ்த்தரமானது, அடிமட்டமானது, அறிவிற்றது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஊருலக மக்களின் பேச்சுக்களை பின்பற்றாதீர்கள். உங்களுடைய உள்ளுணர்வை நீங்கள் பின்பற்ற வேண்டும். அந்த உள்ளுணர்வுக்கு நிகராக எந்த விதமான அறிவாற்றலும் கிடையாது. அந்த அறிவாற்றலின் மீது நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். ஒரு சில உதாரணங்கள் தான் கூறிக்கொண்டிருக்கின்றேன். எந்த ஒரு மனிதனுடைய பேச்சையும் நம்பாதீர்கள். மிருகம் மிருகம்தான், மனிதன் மனிதன்தான் என்று அறிந்து கொள்ளுங்கள். புலியை காப்பாற்றலாம், சிங்கத்தை காப்பாற்றலாம், ஏன் மனுஷனை காப்பாற்றினா என்ன? மிருக ஜாதிகளாக மாறிவிட்டார்கள். இனி உங்களுக்கு மனிதன் வாழ வேண்டுமா, மிருகங்கள் வாழ வேண்டுமா என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். நன்மையின் பக்கம் திரும்ப வேண்டும். மிருகங்களுக்கும் மனிதர்களுக்கும் ஈடு இணை கிடையாது. அவை வேறு படைப்பு, மனிதன் வேறு படைப்பு, மிக உயர்ந்த படைப்பு. ஆகவே யாருக்கு அந்த உயரிய அந்தஸ்து இருக்கின்றதோ, வானங்கள் பூமியின் மீது அதிகாரம் இருக்கின்றதோ, அந்த மனிதனை நீங்கள் வாழ வைக்க வேண்டும். உங்களுடைய உள்ளத்தின் உணர்வின் பக்கம் நீங்கள் திரும்ப வேண்டும். உள்ளத்தின் உணர்வுக்கு நிகராக எந்த வாழ்க்கையும் கிடையாது என்பதை உணர வேண்டும். அந்த உள்ளத்தில் புதிய உயிரோட்டத்திற்குரிய ஒரு படைப்பு அமைக்கப்படுகின்றது. அதனை நம்பிக்கை கொண்டால் அடுத்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய உயிரோட்டம் நிச்சயமாக அவனிடமிருந்து உங்களுக்கு இருக்கின்றது. அந்த உயிரோட்டம் புதிய படைப்புக்குரிய வாழ்க்கையை உங்களை அமைக்கும். இன்று இப்பொழுது இருக்கக்கூடிய உயிரோட்டம் இன்றோடு முடிந்துவிட்டது. அடுத்தது ஒரு உயிரோட்டம் உள்ள ஒரு பகுதி இங்கே இருக்கின்றது. இறைவனுடைய செய்தி மறைவானது, உங்களை அறிவை கொண்டு தீண்ட முடியாது, ஒரு அணுவை கூட அசைக்க முடியாது, அவனுடைய அனுமதி உண்டு. விருப்பம் கொள்ளுங்கள், அசைய ஆரம்பிக்கும். புதிய உயிரோட்டம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. உங்களுடைய வாழ்க்கை, நாளைய வாழ்க்கை இறைவனிடம் இருக்கின்றது. இது கொஞ்சம் புரியாமல் இருக்குது. உங்களுடைய உயிர் நாளைக்கு யார் கையில் இருக்குது தெளிவாக தெரியும். ஒவ்வொருவரும் அடுத்த நொடி நிச்சயமாக என்னிடம் இல்லை, இறைவனிடம் தான் இருக்கின்றது கூறுவார்கள். அப்படி இருக்கும் பொழுது உயிரை காப்பாற்றிக் கொள்வேன் என்று நீங்கள் எண்ணுவீர்களா? உயிரை காப்பாற்றுவாயாக இறைவனை என்று நீங்கள் வேண்டுவீர்களா? என்றென்றும் என்னுடைய உயிரோட்டம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் புதிய அனுபவங்களிலும் புதிய விருப்பங்களிலும் என்னுடைய தேவையின் அடிப்படையில் நான் மனதில் கொண்டிருந்தால் தவிர வாழ்க்கை இல்லை. இவ்வளவுதான் வாழ்க்கை.
சம்பாதிக்க ஆரம்பித்து விட்டேன், இனி என்னுடைய வாழ்க்கை முழுவதும் இவ்வளவுதான் சம்பாத்தியம், இதுதான் பொருள்கள். ஒரு வீடு, வீட்டில் இருக்கக்கூடிய சுகப்பொருள்கள், அப்புறம் என்ன இருக்குது உங்களுக்கு வாழ்க்கை? மடிய வேண்டியது தான். உங்களுடைய உள்ளத்தின் பக்கம் திரும்ப வேண்டும். அங்கு இருக்கக்கூடிய உயர்வான எண்ணங்கள் வானங்களில் இருக்கின்றது. உங்களுடைய வாழ்வின் ஆதாரங்களும் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டது உங்களுடைய இருதயங்கள் இருப்பதும். இந்த வானங்கள் இல்லை என்றால் பூமி இல்லை என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம், மிருகங்கள் அறியாது. உங்களுடைய எண்ணம் வானங்களுக்கு நிகரானது, உங்களுடைய உடல் பூமிக்கு நிகரானது. இடைப்பட்ட ஒவ்வொன்றும் உங்களுக்காக இயங்க வேண்டும் என்றால் வானங்கள் முதலாக பூமி வரையிலும் உங்களுக்காக இயங்க வேண்டும். நீங்கள் வாழ்வதற்காக வேண்டி, உயிரோட்டத்துடன் உணர்வுடன் வாழ்வதற்காக வேண்டி, இந்த உயிரோட்டமுள்ள வாழ்க்கைக்காக இறைவன் உங்களுக்கு ஒவ்வொரு மூச்சும் அறிவித்துக் கொண்டிருக்கிறான். புதிய அழகான படைப்புகளாக, அழகான செய்திகளாக, உங்களால் தீண்ட முடியாத அறிவை கொண்டு அப்படிப்பட்ட செய்திகள். அதில் மிக முக்கியமானது, என்றென்றும் அனுபவங்களோடு வாழ வேண்டும், புது புது அனுபவங்களோடு வாழ வேண்டும், அழகான வாழ்க்கை வாழ வேண்டும். இந்த அழகுக்கும் புது புது அனுபவங்களுக்கும் எந்த விதமான வெளிப்படையான பொருள் அடிப்படையிலான ஆதாரம் தொடர்பு கிடையாது. ஆனால் நீங்கள் வாழும் பொழுது, அந்த சுகங்களில் வாழும் பொழுது, மனநிலையோடு வாழும் பொழுது உங்களுடைய இறைவன் உங்களுக்கு வாக்களித்தது எவ்வளவு உண்மை என்பது தெரியும். வானங்களை எப்படி அளவிட முடியாதோ அதே மாதிரி உள்ளத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் அளவிட முடியாது. எந்த அடிப்படையில் நாம் அதை நம்புகின்றோமோ, குறுகிய அடிப்படையிலா அல்லது விசாலமான அடிப்படையில் நாம் அதை நம்புகின்றோமா? நிச்சயமாக முழுமையாக அதை நம்புவது விசாலமான அடிப்படையில். அது கொஞ்சம் ஏற்றுக்கொண்டு மிச்சதுக்கு நாம் மறந்து விட்டுறது, இது நடக்காது, இதெல்லாம் மீன் கற்பனை என்று எண்ணுகின்றோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு குறுகிய வாழ்க்கை ஒன்று. ஆனாலும் நாம் ஒவ்வொரு நாளும் உயிரோட்டத்துடன் படைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம் என்பது உண்மையானால் அதற்கு காரணம் என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த செய்தியை நான் நம்பிக்கை கொண்டிருக்கின்றேன், பிறகு மறுக்கவில்லை. அது என் இறைவனுடைய அனுமதியை கொண்டு, அவனுடைய அனுகிரகத்தை கொண்டு, அவனுடைய மன்னிப்பை கொண்டு தானாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. நான் அதை அறிய வேண்டும். விதமாக நான் அறிய முடியும் என்றால் நிச்சயமாக என் இறைவன் என்னை பாதுகாத்துக் கொண்டான். அறிய முடியவில்லை என்றால் நான் பல பல இறைவனுடைய பாக்கியங்களுக்கு நன்றி கெட்டவனாக என்னை நான் புகழ்ந்து கொண்டு தற்பெருமை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். நான் இதை சாதித்து விட்டவனாக என்னுடைய வாழ்க்கையில். அந்த நேரத்தில் தான் என்னுடைய காலம் முடிவடைகின்றது. உங்களுடைய ஒவ்வொரு நாளும் படைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இறைவன் உங்களை அந்த படைப்பின் மீது அமைத்தான். அது உங்களுக்கான சூழ்நிலைகளை உங்களுடைய உள்ளத்திலிருந்து வெளியாக்கி கொண்டிருக்கின்றது. இன்றைக்கி வீடு கொஞ்சம் சூழ்நிலை நல்லா இருக்குதுன்னு சொன்னால் என் மனசு இருந்த ஒரு எண்ணம் தான் அந்த வீட்டில் சூழ்நிலை அமைச்சிருக்குது. அந்த சூழ்நிலை அமைச்சிருக்குதுன்னு சொன்னால் வானங்களில் நிகழக்கூடியதாக இருக்கின்றது, வெறும் பூமியின் அடிப்படையை ஒட்டியதாக இல்லை. இன்றைக்கி எல்லாருமே ரொம்ப விரக்தியாக இருக்கிறோன்னு வச்சுக்கோங்க, பெரும் கஷ்டத்தோடு இருக்கிறோம், கவலையோடு இருக்கிறோம். அந்த நேரத்தில் அழகான மழையில் காற்று வருது, எல்லா கவலைகளையும் மறந்து அந்த ஒரு செகண்ட் அதை அனுபவிக்க மாட்டானோ அந்த சூழ்நிலையை. மனிதர்கள் தங்களுக்கு இருக்கிற பொறாமை போட்டியெல்லாம் மறந்து ஒருவருக்கொருவர் ஆக எவ்வளோ அழகான காற்று என்று பரிமாறிக்கொள்வார்களா? மாட்டார்களா? நிச்சயமாக உண்டு. பெரும் துன்பம் ஏற்பட்டு விட்டால் எல்லோரும் உணவுக்காக உதவி செய்வார்களா? செய்ய மாட்டார்களா? உண்டு. அவ்வாறு இருக்கும் பொழுது சூழ்நிலைகள் வானங்களிலிருந்து உருவாகின்றதை தவிர வெறும் வானங்கள் சம்பந்தமில்லாமல் பூமியில் உருவாவதில்லை. விதமாகவே உங்களுடைய மனதில் உருவாக்கக்கூடிய எண்ணங்கள் தான் உங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றது. பொருள் அடிப்படையில், உடல் அடிப்படையில் தவிர அந்த மனிதனுடைய எண்ணத்தை நீங்கள் கொள்ளாமல் பொருள் அடிப்படையில், உடல் உறுப்புகள் அடிப்படையில் செயல்படுவது உங்களுக்கு வேதனைகளுக்கு மேல் வேதனைகளை கொடுத்து கொண்டிருக்கும். இது சந்தேகமும் வேண்டாம். உங்களுடைய உணர்வுள்ள ஒரு மனித சமுதாயமாக இறைவன் அமைத்திருக்கின்றான். அது நியாயமான உணர்வு. உங்களுக்கு உங்களுடைய இறைவனை தேடி படைப்பவன் இல்லை. நீங்கள் மற்ற மனிதர்கள் எதை கண்ணுச்சு விட்டார்களோ அந்த பொருள்களை அடிப்படையில் நீங்களும் போட்டி போட்டுக்கொண்டு எனக்கும் வேண்டும், நாளைய வாழ்க்கைக்கு இது உதவும் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். நாளைய வாழ்க்கை உங்களிடம் இல்லை. நாளைய வாழ்க்கைக்கு உங்களுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. உயிர் அவன் கையில். அவன் படைக்கும் பொழுதே உங்களுடைய உயிர்களையும் பொருள்களையும் வாங்கிக் கொண்டான். என்னென்ன பொருள்களை வச்சுக்கணும் அவ்வளோ வாங்கிக் கொண்டான். நான் உங்களுக்காக படைக்கின்றேன், இப்பொழுது நம்புங்கள். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கை இவ்விதமாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இறைவன் மரணிக்கின்றோம். அந்த மரணிக்கும் போது எந்த அளவுக்கு நாளைய வாழ்க்கையை இறைவனுடைய அனுமதியை கொண்டு அவனால் நிகழ்த்த முடியும், நாளைக்கு நல்லபடியாக விடியும் என்ற வெறும் நம்பிக்கையோடு நாம் பிறக்க செல்கின்றோமோ அந்த நம்பிக்கைக்குத்தான் மறுநாள் புதிய உயிரோட்டத்தோடு புதிய விடி உங்களுக்கு கிடைக்கிறதே தவிர ஏதோ கண்ணை மூடினோம் திரும்பவும் படைக்கப்பட்டோம், கண்ணை மூடினோம் திரும்பவும் எழுந்துவிட்டோம் என்பதல்ல. ஒவ்வொரு நாளும் புதிய படைப்பாக பிழைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இரவில் மரணமும் பிறகு விழித்தெழுதலும் இரவும் பகலும் உங்களுக்கான அத்தாட்சியாக அமைகின்றது. எனவே உங்களுடைய இறைவன் பக்கம் இப்பொழுது திரும்புங்கள். எங்கள் இறைவனே, இரவையும் பகலையும் துக்கத்தையும் மரணத்தையும் எடுவதையும் புது வாழ்க்கையையும் புது உயிரோட்டத்தோடு என்னை வாழ வைப்பதற்காக நீ அமைத்துக் கொண்டிருக்கூடிய வானவர் புதுகள் மூலமாக எனக்கு அறிவித்துக் கொண்டிருக்கூடிய நற்செய்தியையும் அருபமான அந்த மாபெரும் ஆற்றல் எனக்காக புதிய அகிலமாக
என்னை சுற்றிலும் ஒரு சூழ்நிலையாக, அழகான சூழ்நிலையாக அமைய வேண்டும். எனக்கும் என் குடும்பத்தினருக்கும் இதனையே நீ வாக்களிப்பாயாக. இந்த உண்மையை கொண்டு எங்களை வாழ வைப்பாக என்று உங்களுடைய வாழ்க்கையை இன்று முதலாக நீங்கள் ஆரம்பியுங்கள்.